पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शान्ति शान्ति शान्तिः। ओम वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण कृष्ण कृष्ण। ओम नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 15வது அத்தியாயம் புருஷோத்தம யோகம். நேற்று ஆரம்பிச்சிருக்கோம். இந்த புருஷோத்தம யோகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவதாரிக்கா பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த அவதாரிக்காவில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் பார்த்தீங்கன்னா பார்த்தோம். என்ன விஷயம் அப்படின்னு திரும்ப ஒரு வாட்டி நான் வாசிச்சுட்டு மேற்கொண்டு நம்ம போகலாம். யஸ்மாத் மததீனம் கர்மினாம் கர்மபலம் ஞானினாம் ச ஞானபலம். கர்மிகளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ற எல்லா கர்மத்துக்கும் பலனை கொடுக்கிறது. அதே மாதிரி ஞானிகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஞானத்தோட பலனா இருக்கக்கூடிய மோட்சத்தை கொடுக்கிறது. இந்த ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா மத அதீனம், என்னுடைய ஈஸ்வரனா இருக்கக்கூடிய எனக்கு உட்பட்டதா இருக்கு. பகவான் தான் பார்த்தீங்கன்னா கர்மபல தாத்தா. கர்ம பலன்களுக்கு பார்த்தீங்கன்னா பலனை கொடுப்பவர். கர்மத்துக்கு ஞானத்துக்கான பலனை கொடுக்கிறவரும் பகவான் தான். இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா பகவானுக்கு அதீனமா இருக்கிறதுனால பக்தி யோகேன மாம் யோ சேவந்தே. யாரெல்லாம் பக்தி யோகத்தினால, பக்தியிலேயே பலமுறை நான் சொல்லியிருக்கேன், முதல்ல ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா பேத பக்தி ஆரம்பிக்கும். ஒரு விக்கிரகத்தை வச்சு இது வேற நான் வேறன்னு பண்ணுவோம். அதுக்கப்புறம் மெதுவாக மெச்சூரிட்டி வர வர என்ன பண்ண ஆரம்பிப்போம், கர்மயோகத்தை பார்த்தீங்கன்னா அவருக்கு அர்ப்பணம் பண்ணி அவர் தான் என்னை பண்ண வைக்கிறார் அப்படின்னு கர்த்திருவத்தையும் அவர் மேலேயே போட்டுட்டு வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மட்டும் பார்த்தீங்கன்னா பலனை பரித்தியாகம் பண்ணிட்டு பண்ணுறது. அதுக்கப்புறம் மெதுவாக மெச்சூரிட்டி வர 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 என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஈஸ்வரனை பார்த்தீங்கன்னா மெதுவாக உபாசனை பண்ண ஆரம்பிக்கிறோம். பேத உபாசனை ஆரம்பித்து மெதுவாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 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 கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும்போது விஸ்வரூப தரிசனம் அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம். விராட் உபாசனை அப்படின்னு அதை பற்றின உபாசனைக்கு பேர் விராட் உபாசனை. பார்க்கறது எல்லாம் ஈஸ்வரன் அப்படின்னு அந்த ஈஸ்வரனை ஒரு விக்கிரகத்தில் பார்த்ததை நம்ம என்ன பண்ண போகிறோம், அவர் தான் இந்த எல்லா ஜெகத்தும் இருக்கார் அப்படின்னு விஸ்வரூபமாக கொண்டுட்டு வர்றது. இந்த விஸ்வரூப பக்திக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா விஸ்வரூபத்துக்குள்ளதான் நானும் இருக்கின்றேன்
அப்ப நானும் பகவானும் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற இல்லை அப்படின்னு அவருக்குள்ளதான் நான் இருக்கேன், இந்த மொத்த பிரபஞ்சமும் அவரோட அவயவங்களா இருக்கு, அம்சமா இருக்கு அப்படின்னு பண்ற பக்திக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அபேத பக்தி அப்படின்னு பேரு. அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அனன்ய பக்தி அப்படின்னு பேர். இது வரைக்கும் வந்ததுக்கு பிறகு சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா குருநாதர் மூலமா சாஸ்திரம் படிக்க ஆரம்பிக்கிறோம். சாஸ்திரம் படிக்க ஆரம்பிச்சுதான் தெரியுது, நானும் அவரும் அவருக்குள்ளார அம்சம்லாம் இல்லை, அவரும் நானும் வேற வேறையெல்லாம் இல்லை, வாஸ்தவத்துல அவர் மட்டும்தான் இருக்கார், அவர்தான் ஜீவரூபத்துல எல்லாமா இருக்கார், அவருக்கு அந்நியமா இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லை, தெரியறதெல்லாம் வெறும் காட்சிகள், மாயாமயம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சு அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற நிலையில வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த அவனாவே இருக்கின்றேன், நான் பிரம்மமாவே இருக்கின்றேன் அப்படின்னு அபேதத்தோட உச்சமா இருக்கிற அத்வைத பக்தி வந்து பாத்தீங்கன்னா வந்துடுது. அப்ப பேத பக்தியிலிருந்து அத்வைத பக்தி வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பக்தி தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, பரிணமிச்சுக்கிட்டே போகுது. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் அப்படின்னு பிரம்மைவ சர்வம், பிரம்மம் தான் இது எல்லாம், ஆத்மைவ சர்வம், ஆத்மாதான் இது எல்லாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அத்வைத பக்தியில வந்து பாத்தீங்கன்னா பக்தி பூரணமாகுது. இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா பக்தி யோகத்தினால் எவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பகவான கர்மபல தாத்தாவாகவும் மோட்சத்தை கொடுக்கிறதாகவும் இருக்கக்கூடிய அந்த பகவானை சேவிக்கிறார்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா மத் பிரசாதாத் ஞான பிராப்தி கிரமேன. பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பாத்தீங்கன்னா பகவான் பிரசாதத்தை கொடுக்கிறார். கர்மயோகம் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மெதுவா மனசாந்தியை கொடுக்கிறார், மன சமநிலையை கொடுக்கிறார். நல்ல குருநாதரை வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் கேட்கறதுக்கு ஒரு சான்ஸ் வந்து நான் அவரே கொடுக்கிறார். இந்த சாஸ்திரம் உள்ள போகும்போது குருநாதர் மூலமா ஒரு உபாசனையையும் ஒரு யோகத்தையும் சுவாமி வந்து குருநாதர் மூலமா அனுகிரகம் பண்றார், சுவாமி தான் பண்றார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஸ்வரூப தியானத்தையும் குருநாதர் மூலமா சொல்லி எப்படி தியானம் பண்றதுன்னு அவரே சொல்றார். மெதுவா மெதுவா பிரசாதம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விதத்துல நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. சிரவணம் பண்றோம் வேதாந்தத்தை, மனனம் பண்றதுக்கும் பகவான் அனுகிரகம் பண்றார். இதெல்லாம் பிரசாதம். இந்த பிரசாதம் வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகத்துல இருக்கிற மன சமநிலையிலிருந்து ஆரம்பிச்சு ஞான பிராப்தி வரைக்கும் வந்துடுது, சிரவணம் வரைக்கும். இதுக்கப்புறம் மனனம் பண்றதுக்கும் ஒரு பிரசாதம் தேவைப்படுது. பகவானோட அனுகிரகத்துல மனனம், பகவானோட அனுகிரகத்துல ஆத்ம தியானம் சொல்லக்கூடிய நிதித்தியாசனம். இந்த நிதித்தியாசனத்தோட பரிபக்குவத்துல வந்து பாத்தீங்கன்னா குணாதீதா மோக்ஷம் கச்சந்தி. ஆச்சாரியர் பாஷ்யத்தை சொல்றார், நல்ல குணங்களை கடந்தவர்களா என்ன பண்றாங்க, குணாதீதர்களாக அவர்கள் என்ன பண்றாங்க, மோட்சத்தை அடைகிறார்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிமு வக்தவ்யம். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மள மாதிரி சாமானிய பெர்சன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய் அந்த பிரம்மத்தை அடைகிறது. அதை சொன்னதுக்கு பிறகு யாரெல்லாம் ரமணர் மாதிரி எடுத்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா முந்தின ஜென்மங்கள்லே எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து டைரக்டா ஆத்ம தியானத்துல உட்கார்ந்து எந்த சந்தேகமும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம தியானத்துல உட்கார்ந்தாங்களோ, சமயக்கு தரிசனத்தை சாட்சாத்காரம் பிரம்மத்தை அடைஞ்சாங்களோ அவங்கள பத்தி ஆத்மனக தத்துவம் ஏவ சமயக்கு விஜானந்தக, ஆத்மாவோட தத்துவத்தையே நன்றாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுபவபூர்வமா யாரு சாட்சாத்காரம் பண்ணாங்களோ அவங்கள பத்தி வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிரம்மத்தை அடைகிறார்கள், மோட்சத்தை அடைகிறார்கள் அப்படின்னு கிமு வக்தவியம் சொல்வதற்கு என்ன இருக்கு. அப்ப நம்மளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ்ல இப்ப பாதியில ஆரம்பிச்சு மோட்சத்தை வந்து அடைய முடியும் அப்படின்னா ரமணர் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மகான்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்ம ஞானத்தை அடைஞ்சாங்க, அவங்க மோட்சம் அடைஞ்சாங்கன்றது வந்து பாத்தீங்கன்னா சொல்வதற்கு என்ன இருக்கு. அவங்கள ராயலா வந்துட்டு போயிடுவாங்க, அவங்கள பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. இது அதோ பகவான் அர்ஜுனேன அப்ரிஷ்டமபி. இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா போன அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டிருக்கணும். என்ன கேள்வி கேட்டிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா போன அத்தியாயத்துல பிரம்மபூயாய கல்பத்தே அப்படின்னு 26வது ஸ்லோகம் வந்திருக்கு. அவன் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வியபிச்சார பக்தியோடு, அவ்வியபிச்சாரம்னா மாறுபடாத பக்தியோடு இருந்து என்னை சேவிக்கிறார்களோ அவர்கள் குணங்களை கடந்து என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மபூயாய கல்பத்தே, பிரம்மத்தை அடைவதற்கான சாமர்த்தியம் உடையவர்களாக ஆகிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது 26, 14, 26. அந்த பிரம்மம்ன்ற சப்தம் சொன்ன மாத்திரத்துல என்ன கேட்டிருக்கணும், அர்ஜுனன் கேட்டிருக்கணும், பிரம்மம்னு ஒரு சப்தம் சொல்றீங்களே சுவாமி, அந்த பிரம்மம்னா என்ன
அப்படின்னு அவன் கேட்டிருக்கணும். அர்ஜுனன் கேட்கல. அதுதான் இங்க ஆச்சாரியர் பாஷ்யத்தை சொல்றாரு, அர்ஜுனேன அப்ரிஷ்டமபி பகவான். அர்ஜுனன்ட்ட வந்து அர்ஜுனன் கேள்வி கேட்கலனா கூட, பிரம்மம்னா என்னன்னு கேள்வி கேட்கலனா கூட வந்து பாத்தீங்கன்னா பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மனக தத்துவம் விவக்ஷு, ஆத்மாவோட தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்ல இச்சைப்பட்டவராக, ஆத்மன பிரம்மம், பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்வதற்கு இச்சைப்பட்டவராக உவாச்ச, பகவான் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். ஊர்துவ மூலம் இத்தியாதி. இந்த 20 ஸ்லோகங்களும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில சொல்றதுக்காக ஆரம்பிக்கப்படுது. ஊர்துவ மூலம் அதஷாக்கம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தத்திர தாவத்து, இதுல முதல்ல பகவான் என்ன ஆரம்பிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவத்துல முதல்ல இந்த விஷயத்துல விரக்ஷரூப கல்பனையா, விரக்ஷரூப கல்பனையினால வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்சாரத்தை ஒரு விரக்ஷமா கல்பனை பண்றார். எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைராகிய ஹேத்தோகோ, வைராகியம் உண்டாவதற்கு காரணமாக. அப்ப இதை படிக்கும் போது நமக்கு என்ன உண்டாகணும்? வைராகியம் உண்டாகணும். அதுக்காக தான் பகவான் இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார். இந்த வைராகியத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்றது மூலமா சம்சார ஸ்வரூபம் வர்ணயதி, இந்த சம்சாரத்தோட ஸ்வரூபம், நம்ம இருந்துட்டு இருக்கமே, பிறந்து இறந்து இந்த உலகம்னு ஒன்று சொல்லிட்டு இருக்கமே, தேகம், இந்த உலகம், பிறவிகள், இதெல்லாம் சம்சாரம். இந்த சம்சாரத்தை வந்து பாத்தீங்கன்னா வர்ணனை பண்ணுகின்றார். எதுக்காக? வைராகியம் உண்டாகிறதுக்காக. ஏன் வைராகியம் உண்டாகணும் அப்படின்னா, ஏனெனில் வைரக்தஸ்ய சம்சாராத் விரக்தஸ்ய ஹி, ஏனெனில் சம்சாரத்திலிருந்து விரக்தி அடைந்தவனுக்குத்தான் பகவத் தத்துவ ஞானி அதிகாரக, பகவானோட தத்துவ ஞானத்துல யதார்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுல, நிர்குண நிராகாரத்தை தெரிஞ்சுக்கிறதுல அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ந அந்யஸ்ய இதி. அப்ப மற்றவங்களுக்குலாம் அதிகாரம் இல்லை. அப்ப மற்றவங்களுக்குலாம் எது அதிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாமரூபத்தோடு கூடி இருக்கிற ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கெல்லாம் அதிகாரம். யாரெல்லாம் குடும்பஸ்தரா இன்னும் வைராகியம் அடையாம இருக்கோமோ, வீட்டில் வந்த பாசம் அது இதுன்னு நிறைய எல்லாத்தையும் சத்தியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கோமோ, அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுல அதிகாரம்? சகுண ஈஸ்வரனிடத்துல தான் அதிகாரம். இந்த சகுண ஈஸ்வரன் யதார்த்தமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சகுண ஈஸ்வரன் யதார்த்தம் இல்லை, அவ்யக்தம் வியக்திமா பண்ண மன்யந்தே மாம புத்தயா. ஆமா, என்னை வந்து எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்பட்டவனா, நாமரூபங்களா வெளிப்பட்டவனா நினைக்கிறாங்க. அவங்கெல்லாம் யாருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்ப புத்திமான்கள், புத்தி இல்லாதவங்க, புத்தி வந்து கம்மியா இருக்கிறவங்க அப்படின்னு. அப்ப யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பந்த பாசத்தோட இருந்துகிட்டு இருக்கோமோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வியக்தமா நாமரூப குணங்கள் இல்லாத ஈஸ்வரனை தத்துவத்தை அறியறதுல சாமர்த்தியம் இருக்காது. அப்ப என்ன பண்ணணும்? புத்தி கம்மியா இருக்குன்னு ஒத்துக்கிட்டு, எனக்கு இன்னும் மோகம் போகலைன்னு ஒத்துக்கிட்டு என்ன பண்ணணும்? சகுண ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா நல்லா உபாசிக்கிறது. யாருக்கு இந்த சகுணம் உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா வைராகியம் உண்டா இருக்கோ அவங்களுக்கு தான் நிர்குணத்துல வந்து பாத்தீங்கன்னா நிக்கிறதுக்கான சாமர்த்தியம் உண்டாகும். அதனால்தான் 12வது அத்தியாயத்தில் சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார், அவ்யக்தாகி கதிர் துக்கம் தேகவத் பிரவாப்பியதே. 12வது சாப்டர் ஆரம்பிக்கும் போதே சொல்றார், நிர்குண தியானம்லாம் சம்பவிக்காது. பாடம் கேட்டுக்கலாம், இப்ப வந்து சிரவணம் பண்ணிக்கலாம், தத்துவத்தை பத்தி சிரவணம் பண்ணலாம், தத்துவத்தை பத்தி வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் ஸ்டடிஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அனலைஸ் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பூர்ண வைராக்கியம் வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் வைராக்கியம் இருந்தா பாஸ் மார்க் எடுத்தீங்கன்னா போதுமானது. ஆனா நான்ல நிக்கணும், ஆத்மானுபூதி பண்ணணும் அப்படின்னா அந்த ஆத்மானுபூதி பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீதாச்சாரியர் என்ன பண்றார்? சகுண தியானம் நிர்குண தியானம்னு 2ஆ பிரிக்கிறார். 12வது அத்தியாயத்துல நம்ம பார்த்துருக்கோம். இந்த சகுண தியானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, ஓரளவு ஓகே. உங்களுக்கு விஸ்வரூப தியானம் பண்றதுக்கோ இல்லை வீட்டுக்குள்ளார ஒரு விக்கிரகத்தை வச்சு ஆராதனை பண்ணி சுவாமியை தியானம் பண்றதுக்கோ உங்களுக்கு விரக்தனா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இதே நேரத்துல நிர்குண தியானம் பண்ணணும் அப்படின்னா நிர்குண தியானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 20 குவாலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் ஞான சாதனம் நிர்குண தியானம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 12:13 இருந்து 12:20 வரைக்கும் குவாலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஆச்சாரியார் சொன்னார். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க மொத்தம் 35 குவாலிட்டிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க சொன்னார். அனபேக்ஷ சுச்சிர் தக்ஷக,
நிறைய அத்வேஷ்டா சர்வபூத்தானா மைத்திர கருண ஏவச்ச, இது மாதிரி நிறைய குவாலிட்டிஸ் எல்லாம் சொல்றார். அதெல்லாம் சொல்லும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, சங்க வர்ஜிதக இதுல சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, அனிகேத ஸ்திரமதிகின்னு 19வது ஸ்லோகம் சொல்றாரு. வீடு இல்லாதவன் அனிகேதகா ஸ்திரமதிகி பக்திமான் சமே பிரியகா, ஆமா மத்பக்த சங்க வரிச்சித்தக அப்படின்ற வார்த்தையை சொல்றார். நிறைய வார்த்தைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு அப்படின்னா, வீட்டில இருந்து பண்ண முடியாத மாதிரியே தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிர்குண தியானத்துக்கான குவாலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அசக்திர் அனபிஸ்வங்க அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து 13வது சாப்டர்ல யூஸ் பண்றார். புத்திரதார கிரகாதிஷு அப்படின்னு. பற்றுதல் வந்து பாத்தீங்கன்னா சாமானிய பற்றுதலும் இருக்கக்கூடாது, விசேஷமா புத்திர மனைவி இடத்துலையும் சொத்து பத்திர இடத்துலையும் இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து பாத்தீங்கன்னா 13வது சாப்டர்லயும் சொல்றார். அப்ப என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சகுன ஈஸ்வர பக்திய இவ்வளோ விரிஞ்சு கிடக்குது. பக்தி இலக்கியங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மதத்துல வந்து பார்த்தீங்கன்னா சனாதன தர்மத்துல எங்க பார்த்தாலும் கோயில், 42,000 கோயிலுங்க HRNCல மட்டும் இருக்கு. ஊருக்கு தெருக்கு தெரு வந்து பாத்தீங்கன்னா கோயிலை கட்டி வச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் கம்ஃபர்டபுள், ரொம்ப கம்ஃபர்டபுளா தியானம் பண்ண முடியும். ஆலம்பன விஷயமா இருக்கிறது. ஒரு நாமரூபத்தோடு ஒரு பிள்ளையாரையோ ஒரு முருகனையோ ஒரு சிவனையோ ஒரு பெருமாளையோ வச்சுக்கிட்டு ஒரு அம்பாலையோ வச்சுக்கிட்டு ஆனந்தமா பூஜை பண்ணிக்கிட்டு அவரை பூஜையோட நிப்பாட்டிட்டோம். அடுத்த ஸ்டெப்பு போகல, தியானம் பண்ணணும். அதை வந்து தியானம் பண்றது ரொம்ப கம்ஃபர்டபுள். அதை தியானம் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா அதோட நிர்குணத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இச்சை வந்து அதை அடையறதுக்கான முறை வரும். இதான் ஸ்டெப்ஸ். அப்ப ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சம்சாரத்திலிருந்து விரக்தனானவனுக்குத்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவானோட நிர்குண தத்துவத்தை அறியறதுல அதிகாரம் இருக்கு, ரைட்ஸ் இருக்கு. அப்ப மற்றவங்களாம் கேட்டுக்கலாம், அதுல நிக்க முடியாது. என்ன வேணா பண்ணி அதுல நிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தான்ல நிக்க முடியுமா அப்படின்னா, குணாதீத்தனா ஆகி நிக்க முடியுமானா நிமிஷ நேரங்கள் நிக்கலாம். நம்மளோட புண்ணியம் வேலை செஞ்சது அப்படின்னா அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு போகும். நல்ல புண்ணியம் வேலை செய்யும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா தான் எண்ணங்கள் இல்லாம தானா நிக்கிற சாமர்த்தியம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட ஒருத்தர் கிடைக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அரை மணி நேரத்துல வந்து வீட்டுல இருக்க விஷயங்கள், லோக்கத்துல இருக்க விஷயங்கள்லாம் இழுத்துட்டு வந்து ரோட்டுக்கு நமக்கு. அப்ப என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு விரக்தி வந்து பாத்தீங்கன்னா உண்டாகாத வரைக்கும், இந்த விஷயங்களை சத்தியத்துவம் கொடுக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தான்ல நிக்கிறது சம்பவம் இல்லை. மனசுல புரிஞ்சுக்கணும். அப்ப நமக்கெல்லாம் என்ன பண்ணணும்? நமக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மயோகத்தையும் கூடவே வந்து பாத்தீங்கன்னா உபாசனத்தையும், நல்லா உட்கார்ந்து உபாசனையையும் சகுன ஈஸ்வர உபாசனையையும் நல்லா பண்ணணும். பண்ண ஈஸ்வர பிரசாதம் கிடைக்க ஆரம்பிச்சும் பகவானே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தப்புப்பா இதெல்லாம் அப்படின்னு நம்ம படிக்கிற வேதாந்தம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்தக்கரண சுத்தி ஆக அந்த அந்தக்கரண சுத்தி வர 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 இது எல்லாம் மாயாஜாலம்னு ஒரு மோகம் போக ஆரம்பிக்கும் போது தத்துவ ஞானம் வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சோம். இப்ப நம்ம பண்ண வேண்டியது ரெண்டு தான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு கர்மயோகம், கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர உபாசனை, சகுன ஈஸ்வர உபாசனை, கூடவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா கேரி பண்ணிக்கிறது. ஆனா ஞானத்துல வந்து நிக்க முடியுமா அப்படின்னா நிக்க முடியாது. நிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பரம விரக்தி தான் உண்டாகும். அது வேணும் கண்டிப்பா. விரக்த தன்மை இல்லாம வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு எல்லாத்தையும் விட்டாதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தான்ல நிக்க முடியும். யாரெல்லாம் மோட்சம் அடைஞ்சவங்களா இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ்ல தான் போயிருக்காங்க. இதுதான் உபனிஷதங்கள்லயும் புராணத்திலையும் இதிகாசத்திலையும் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இதே தான் இருக்கு. ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. முதல் ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார் பகவான். ஸ்ரீ பகவான் உவாச்ச ஊர்த்வமூலமதः சாக்கம் அஸ்வத்தம் பிராகுரவ்யயம் சந்தாம்சி யஸ்ய பர்ணானி யஸ்தம் வேத ச வேதவித். ஸ்ரீ பகவான் உவாச்ச ஊர்த்வமூலமதः சாக்கம் அஸ்வத்தம் பிராகுரவ்யயம் சந்தாம்சி யஸ்ய பர்ணானி யஸ்தம் வேத ச வேதவித். ஸ்ரீ பகவான் உவாச்ச, பகவான் தான் ஆரம்பிக்கிறார். அர்ஜுனன் கேட்கல, எந்த கேள்வியும் கேட்கல.
கேட்காத கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்களே ஆச்சாரியார்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேர் கேட்க மாட்டாங்க. கேட்காம இருந்தாலும் இவங்க உள்ளுக்குள்ளார இருக்கிற ஒரு சத்சங்கத்துக்காக என்ன பண்ணுவோம்னா நானே கேள்வி கேட்டு நானே பதில் சொல்ல ஆரம்பிச்சிருவோம். யாராவது வந்தா வேதாந்தம் பேச ஆரம்பிச்சிருவோம். வேதாந்திகளுக்கு இருக்கிற ஒரு பெரிய இது ப்ராப்ளம், அதுதான் ப்ளஸ் பாயிண்ட். அப்போ கிருஷ்ணரும் வந்து அமைதியாக, அர்ஜுனன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்டாக இருக்கான். அடப்பாவி சைலண்டாக இருக்கானே இவன், அப்போ வேற வழி இல்லை, நம்ம தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றார். ஸ்ரீ பகவான் வாச்ச, பகவான் கூற தொடங்கினார். ஊர்த்வ மூலமதசாக்கம். ஊர்த்வ மூலம் அப்படின்னா சம்சாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஸ்வத்த மரம், ஒரு அரச மரமா கல்பனை செய்கின்றார். அரச மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இப்ப என்ன பண்ணணும், ஒரு மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் வரைஞ்சு அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஏதாவது இருக்கும், பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. அரச மரம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சி அடர்ந்து இருக்கிற மரம். ஆமா, இந்த புக்லயே வந்து பாத்தீங்கன்னா, இந்த புக் யாரும் வச்சிருக்க மாட்டாங்க, கீதா பிரஸ் புக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவா வந்து பாத்தீங்கன்னா அஸ்வத்த விருட்சத்தை வந்து பாத்தீங்கன்னா படம் போட்டிருக்கு. இந்த மரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரச மரத்தை எடுத்துங்க, அரச மரத்தை அப்படியே தலைகீழ் ஆக்கிருங்க. இப்ப நம்ம மரம் வந்து பாத்தீங்கன்னா கீழே வேர் இருக்கும், அந்த கீழே வேறு மேல வந்து பாத்தீங்கன்னா கிளஞ்சி வந்து பாத்தீங்கன்னா கிளைகள்லாம் மேல் நோக்கி வளர்ந்துருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரொட்டேட் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைகீழா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சம்சார விருட்சத்தோட வர்ணனை அப்படிதான் ஆரம்பிக்குது. இந்த ஊர்த்வ மூலம், இதோட மூலவேர், இந்த சம்சார விருட்சம், இந்த சம்சார விருட்சத்தோட மூலவேர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மேல இருக்கு. ஊர்த்வ மூலம், மூலம்னா மூலவேர், ரூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேல இருக்கு. அதுல இருந்து கிளைகள் எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட ட்ரங்க் நம்ம சொல்றோமே மூல மரம், மெயின் பில்லரா இருக்கக்கூடிய மரத்தோட இது வந்து எங்க இருந்து வரும், மேல இருந்து கீழ் நோக்கி வருகின்றது. அதஷாக்கம், அத அப்படின்னா கீழே, ஷாக்கம் அப்படின்னா கீழ் நோக்கின கிளைகளை கொண்டதாக. மேல வேறு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரம் வந்து கீழ் நோக்கி இந்த சம்சார விருட்சம் வருது. கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மரம் எப்படிப்பட்டது, அஸ்வத்தம் அப்படின்னு பேரு. அஸ்வத்தம் அப்படின்னா நஸ்வஸ்தாத்தஹ. எது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்வ அப்படின்னா நாளைன்னு அர்த்தம். எது நாளைக்கு இருக்குமான்னு தெரியாதோ அப்ப என்ன அர்த்தம், ஸ்டெபிலிட்டி இல்லாதது. இப்ப கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞானம் ஒருத்தருக்கு இந்த க்ஷணம் உண்டாகலாம். ரிப்பு கீதையில சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குதிரையில உட்கார்ற வரைக்கும் தான் ரிப்பு சொல்றார். குதிரையில ஏறுற க்ஷணம் போதும் ஞானம் ஒருத்தருக்கு உண்டாகிறதுக்கு அப்படின்னு. இப்ப நம்ம 85 பேர் உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா, பாடம் படிக்கிறோம் அப்படின்னா 85 பேர்ல முந்தின ஜென்மத்துல யார் எந்தெந்த இடத்துல விட்டீங்கன்னு தெரியாது. இப்ப நான் சொல்ற ஒரு வார்த்தை ரமணருக்கு அப்படிதான் ஆச்சு. எங்கேயோ வந்து பாத்தீங்கன்னா கோயில் திருவிழாவோ எங்கேயோ போறாரு வீட்டுல இருக்கவங்களோட, அப்படி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மின்னு ஒரு சப்தம் கேட்டுச்சு, அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சு. வெறும் பாஸ்வேர்டு மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தரோட பழைய ஃபைலை ஓபன் பண்றோம். இவருக்கு நம்ம ரமண பகவானுக்கு, சங்கரருக்கும் அதே மாதிரிதான். எல்லாத்துக்கும் ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ட்ரிக்கர் மாதிரி பழைய ஃபைலை ஓபன் பண்ணிடும். ஒரு க்ஷணத்துல வந்து பாத்தீங்கன்னா பழசு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் முடிச்சுட்டு வந்திருந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு க்ஷணத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆத்மானுபூதி உண்டாயிரும். அப்போ நாளைக்கு இந்த சம்சாரம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாது சாமி. அதனால அதுக்கு என்ன பேரு அப்படின்னா, இந்த சம்சாரத்துக்கு என்ன பேருன்னா அஸ்வத்தக அப்படின்னு பேர். ஸ்வனா வந்து பாத்தீங்க அப்படின்னா நாளை, ஸ்தாத்தா நாளைக்கு இருக்குமான்னு தெரியாதது எதுவோ இந்த சம்சார விருட்சம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வத்தம் அப்படின்னு பேர். அஸ்வத்தம்னா அரசமரம். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா அது நாளை இருக்குமான்னு தெரியாது. இந்த சம்சாரம் நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. இன்னைக்கே இப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஆத்மானுபூதி ஒருத்தருக்கு உண்டாச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உலகம்னு ஒண்ணு இல்லாம போயிடும். அதனால அஸ்வத்த விருட்சம்னு பேரு. இது வந்து எப்படிப்பட்டது, அவ்வியம், நாசமில்லாததா, அனாதி காலத்திலிருந்து இது வந்துகிட்டே இருக்கு. அந்தத்தை உடையது, ஆனா வந்து பாத்தீங்கன்னா எப்போ அந்தம் அடையும் அப்படின்னு தெரியாது. அதனால அனாதி காலத்திலிருந்து வந்துகிட்டே இருக்கிறது. இந்த சம்சாரம் திரும்ப 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 பிறந்துகிட்டே இருக்கிறோம். கோடிக்கணக்கான பிறவிகள் பிறந்துட்டு இருக்கோம். அதனால இந்த மூலவேர் வந்து இந்த சம்சார விருட்சம் மூலவேரோடு இருக்கிறது எப்படிப்பட்டது, அவ்வியம், நாசம் இல்லாதது. அது மட்டும் இல்ல, சந்தாம்சி யஸ்ய பர்ணானி. இந்த விருட்சம் சம்சார விருட்சத்துக்கு எது இலைகள் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இலைகள் வந்து பாத்தீங்கன்னா
வேத மந்திரங்கள் சந்தாம்சி திரைகுண்ய விஷயா வேதாகா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கீதால 2:45 ஒன்று பார்த்தோம்ல. திரைகுண்யோ விஷயா வேதாகா, இந்த வேதங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா கர்மகாண்டம் பூர்வபாகம் இந்த சம்சாரத்தையே வர்ணனை பண்ணிக்கிட்டு இருக்கு. சம்சாரத்திலேயே இருக்கிறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது கர்மகாண்டம். அப்ப வேத மந்திரங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னா இலைகள் போன்று, இந்த மரத்தில் இருக்கிற இலைகள். சந்தாம்சி யஸ்ய பர்ணானி யஸ்ய சம்சாரஸ்ய, எந்த இந்த சம்சாரத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ணங்கள் இலைகள் போன்று வேத மந்திரங்கள் இருக்கின்றனவோ, ஒரு மரத்தை மூடி இந்த இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க கிளைகள் தெரியாம மரத்தை மூடி அடர்ந்து இருக்கிற மாதிரி வேத மந்திரங்களால் இந்த சம்சார விருட்சம் மூடி மறைக்கப்பட்டதா இருக்கு. கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்சார விருட்சத்தை யக வேத ச வேதவித்து, இந்த சம்சார விருட்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா கட்டோபனிஷத்துல இருக்கு. அதே மாதிரி இப்ப பகவத்கீதையில ஒரு 3 மந்திரத்துக்கு படிக்க போறோம். இந்த 3 மந்திரங்கள்லையும் சொல்லக்கூடிய அந்த சம்சார விருட்சத்தை எவன் உள்ளது உள்ளபடி தத்துவமா அறிகின்றானோ அவன்தான் வேதத்தை அறிந்தவன், வேதவித்து. இதுக்கு இந்த சம்சார விருட்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா அறியாதவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேதத்தை அறிந்தவர்கள் இல்லை. ஒரு கணப்பாட்டி வந்தார், நல்ல கணப்பாட்டி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நமஸ்காரம் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணுங்க சுவாமி, ரொம்ப டாப் லெவல். அவர் வந்து என்கிட்ட சொன்னார் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க சுவாமி, எனக்கு வேதாந்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டே வரமாட்டேங்குது. நல்ல உபாசனம் பண்ணுறவர், அக்னிஹோத்திரியா இருக்கிறவர், பாடசாலா வச்சிருக்கிறவர், யஜுர்வேதத்தில் வந்து இந்தியாவில் டாப் லெவலில் இருக்கிறவர். அவர் நிறைய சன்னியாசி சாதுக்களோட நிறைய பேரோட அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கம் இருக்குது. தயானந்த் சுவாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கர்மகாண்டம் ஏதாவது பெருசாக பண்ணணும்னாலும் அவர் தான் கூப்பிடுவார். ஆத்தென்டிக்கான ஒரு பர்சன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா என் காலில் வந்து கண்ணில் ஜலம் விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி, அவருக்கும் எனக்கும் வயசு ரொம்ப வித்தியாசம் இருக்குது, அவர் என்னை காட்டில் ரொம்ப சீனியர். அவர் சொல்கிறாரு என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வேதாந்தத்தில் எனக்கு புத்தியே போக மாட்டேங்குது, கர்மகாண்டத்திலேயே தான் எனக்கு புத்தி இருக்குது, அதனால் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, அடுத்த ஜென்மத்திலேயாவது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தத்தில் எனக்கு புத்தி வரட்டும் அப்படின்னு. ஆனால் வேதத்தில் டாப் லெவலில் இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, யஜுர்வேதத்தில் வந்து நம்பர் 5 நம்பருக்குள்ளார அவரோட நம்பர் இருக்கு. டாப் 5% வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒருத்தர். ரொம்ப நிஷ்டாவான், வேதத்தை நல்லா கணப்பாட்டி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சொல்றவர், ரொம்ப நுணுக்கமான அறிவு உடையவர். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்சார விருட்சத்தை பற்றின வர்ணனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க சிலபஸில் இல்லை. கர்மகாண்டம் பண்ணுறதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சிலபஸ் ஒழிய, இப்போ நம்ம வேதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பதமாக விசாரம் பண்ணிக்கிட்டு இருக்கமே, இந்த விசாரத்தில் அவங்க புத்தியும் வராது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வேதத்தோட பூர்வபாகத்தை அறிந்தவன் வேதத்தை அறிந்தவன் இல்லை. வேதத்தோட சிரசுன்னு சொல்லக்கூடிய இந்த வேதாந்தத்தில் இருக்கிற இந்த மொத்த சம்சார விருட்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா எவன் அறிந்தவனோ அவன்தான் வேதத்தை அறிந்தவன் அப்படின்னு மந்திரத்தை சொல்லியாச்சு. ஸ்லோகத்தை பாஷ்யத்துக்கு வந்துரு. ஆச்சாரியர் சொல்றார், ஊர்துவ மூலகா. ஊர்துவம் அப்படின்னா மேலன்னு அர்த்தம், மூலக அப்படின்னா வேறு. மேல வேரை கொண்டதாக, மேல வேர் இருக்கு. என்ன வேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார், காலத்தக சூக்ஷ்மத்வாத். காலத்தக அப்படின்னா காலத்தினால் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி முன்னாடி முன்னாடின்னு போகணும். எனக்கு முன்னாடி யார் இருந்தா? எனக்கு முன்னாடி அப்பா இருந்தார். அப்பாவுக்கு முன்னாடி யார் இருந்தா? 50 இப்போ அப்பா இருக்காரா இல்லையான்னு தெரியல. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி ஜென்ரேஷன். அவருக்கு முன்னாடி ஜென்ரேஷன் யாரு? தாத்தா. அவருக்கு முன்னாடி அப்படின்னு முன்னாடி முன்னாடி முன்னாடின்னு போனீங்கன்னா நமக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னா பிரம்மா, சிருஷ்டிகர்த்தா பிரம்மா. பிரம்மாவுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மாவுக்கு முன்னாடி அவரை காட்டிலும் சூக்ஷ்மமா இருக்கக்கூடிய ஹிரண்யகர்பர். ஹிரண்யகர்பருக்கு முன்னாடி யார் இருந்தான்னு கேட்டா ஈஸ்வரன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலத்தினால எனக்கு காரணம் எனக்கு காரணம் எனக்கு காரணம்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா எனக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி எனக்கு முன்னாடின்னு போகணும். அப்படி தத்துவத்தில் மேலே 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 போனீங்க அப்படின்னா கடைசியில் எங்கே போய் நிற்பீங்க அப்படின்னா ஈஸ்வர தத்துவத்தில் வந்து நிற்பீங்க. இந்த மொத்த ஜெகத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காரணமாக ஈஸ்வரன் இருக்கார். அதனால தான் இங்கே சொல்லுது, காலத்தக சூக்ஷ்மத்துவாத் காரணத்துவாத் நித்தியத்துவாத் மகத்துவாத் ச ஊர்துவம். ஏன் மேலன்னு சொல்லுது?
அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு மேல சூக்ஷ்மமா, நமக்கு மேல காலத்தினால, நமக்கு மேல நித்தியத்தன்மை அதிகமா, நமக்கு மேல மேல இருக்கிறதுல அதிகமாயிட்டே போகும். இப்ப இந்த நமக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பூஹு இந்த லோகம் இருக்கு. இதை காட்டிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலத்தினால வந்து சூக்ஷ்ம தன்மை உடையது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா புவர் லோகம். இதை காட்டிலும் வந்து காலத்தினால பெருசு, சூக்ஷ்மமானது, நித்தியமானது, அதனால நமக்கு மேல இருக்காது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புவர் லோகத்தை காட்டிலும் சுவர் லோகம் எப்படிப்பட்டது? புவர் லோகத்தை காட்டிலும் ரொம்ப சூக்ஷ்மமானது, அதிகமான காலத்தை உடையது, நித்தியத்தன்மையிலையும் அதிகம், அது ரொம்ப பெருசு. புவர் லோகத்தை காட்டிலும் சுவர் லோகம் ரொம்ப பெருசு. சுவர் லோகத்தை காட்டிலும் ரொம்ப பெருசு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை காட்டிலும் பெருசு மகர் லோகம். அது சூக்ஷ்மம். இதை காட்டிலும் சுவர் லோகத்தை சொர்க்கத்தை காட்டிலும் ரொம்ப சூக்ஷ்மமானது, காலத்தினால இதை காட்டிலும் அதிக நித்தியத்தன்மை வாய்ந்தது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுக்கும் காரணமா இருக்கிறது, சொர்க்கத்துக்கும் காரணமா இருக்கிறது மகர் லோகம். பூர் புவ ஸ்வ மக, அந்த மகர் லோகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கிறது, அதுக்கு காரணமா இருக்கிறது, அதை காட்டிலும் நித்தியமான இருக்கிறது, அதை காட்டிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூக்ஷ்மமா இருக்கிறது மகர் லோகத்துக்கு. அப்புறம் ஜனலோகம். ஜனலோகத்தை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா தபலோகம் வந்து பாத்தீங்கன்னா ஜனலோகத்துக்கு காரணமா இருக்கு. அந்த ஜனலோகத்தை காட்டிலும் தபலோகம் வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்மம். அதை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா காலத்தினால ரொம்ப காலம் பெருசு, அதை காட்டிலும் நித்தியத்தன்மை அதிகம். அப்படி இருக்கிறதுனால ஜனலோகத்தை காட்டிலும் இந்த தபலோகம் வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்தது. தபஸ்லோகத்தை காட்டிலும் சத்தியலோகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பூர் புவ சுவ மக ஜன தப சத்தியம். சத்தியலோகம்னு சொல்லக்கூடிய பிரம்மலோகம், சத்தியலோகம் சொல்லலாம், இல்லைன்னா பிரம்மலோகம் சொல்லலாம். அந்த பிரம்மலோகம் எப்படிப்பட்டது அப்படின்னா இந்த தபஸ்லோகத்தை காட்டிலும் பெருசு, காலத்தினாலும் ரொம்ப பெரிய காலத்தை உடையது, ரொம்ப சூக்ஷ்ம தன்மை உடையது, நித்தியமான தன்மை உடையது. இந்த தபலோகத்துக்கும் காரணமாக இருப்பது இந்த சத்தியலோகம். அப்ப நம்ம இங்க பூமியிலிருந்து மேல 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 போகணும். சூக்ஷ்மம் சூக்ஷ்மம் சூக்ஷ்மம்னு ஒரு செடியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சூக்ஷ்மம்னு எடுத்தீங்கன்னா மேல இருக்கிறது ஸ்தூலம். மேல இலைகளோடு கிளைகளோடு நம்ம கண்ணில் பார்க்குறோமே அது ஸ்தூலம். கிளைகள் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாம சூக்ஷ்மமா இருக்கும். அதோட நடுவில் இருக்கிற பாகம் வந்து பார்த்தீங்கன்னா இலைகளால் கிளைகளால் மூடப்பட்டு நடுவில் இருக்க ஸ்டெம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாம இருக்கும். அதுக்கப்புறம் வேர் வந்து பார்த்தீங்கன்னா மூலத்துக்குள்ளார போனீங்கன்னா தான் வேரை பார்க்க முடியும். அப்ப வெளியில நம்ம ஒரு மரத்தை பார்க்குறோம். எனக்கு இங்கிருந்து நான் பார்க்குறேன், வீட்டில இருந்து பார்க்கும் போதே ஒரு மரம் வந்து பார்த்தீங்கன்னா தூரத்துல மரம் நல்லா பெருசா கிளச்சி ஒரு மரம் தெரியுது. இது ஸ்தூலம். இப்ப நம்ம சம்சாரம் எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பூர்லோகம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூலோகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பஷ்டமா தெரியுது. இதுக்கு மூல வேர் நமக்கு தெரியறது இல்லை. ஏன் அப்படின்னா சூக்ஷ்மமா இருக்கிறது, மேல 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 போகணும். அப்போ உச்சத்துக்கு போனீங்க அப்படின்னா இப்ப எதுவும் இது பண்ணுவேன் அப்படியே ஃப்ளோ போட்டு. அப்ப மேல இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளைகள் எல்லாத்தையும் தாண்டி போனீங்க அப்படின்னா பிரம்மலோகம் வரைக்கும் போயிடும். ஆனா பிரம்மலோகத்துக்கு மேல இருக்கிறது தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேர் பகுதி இருக்கு. மூல வேர் அந்த பிரம்மலோகத்துக்கும் மேலாக இருக்கு. மூல வேர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வேர் தெரியுமா? வெளியில பூமிக்கு கீழே இருக்கும். கண்ணுக்கு தெரியாம மூல வேர் எப்படி பூமிக்கு கீழே இருக்கோ அதே மாதிரி அந்த தத்துவத்துக்கு பேர், இந்த எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற தத்துவம் அவ்யக்தம் அப்படின்னு பேர். அந்த அவ்யக்தம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா கீதாச்சாரியார் சொல்றாரு. சொல்லும் போதே 9வது அத்தியாயத்துல சொல்லும் போதே சொல்றார், மயா அத்தியக்ஷேன பிரகிருதிக்கு சூயத்தே சச்சராச்சரம். மயா அத்தியக்ஷேன பிரகிருதிக்கு 9வது அத்தியாயம் 10வது ஸ்லோகத்துல சொல்றார், என்னுடைய மேற்பார்வையில் என்னுடைய சந்நிதியில இந்த பிரகிருதி அப்படின்ற இந்த மாயா தத்துவமானது இந்த கிரியேஷனை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா செய்கின்றது. பிரம்மலோகம் தான் இந்த மாயையிலிருந்து உண்டான முதல் லோகம். அப்போ என்ன எடுக்கணும், ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்த பிரம்மம், நிர்குண நிராகாரம். அந்த சுத்த பிரம்மம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட அபின்ன சக்தியா இருக்கிற மாயையோட ஒன்று சேர்ந்தோன அதுக்கு பேர் என்ன பேருனா ஈஸ்வர தத்துவம்னு வந்துருது.
அந்த மாயைக்கு பேரும் அவ்வியக்தம், அந்த ஈஸ்வரனுக்கு பேரும் அவ்வியக்தம், வெளிப்படாத தத்துவம், பீஜம், வேறுன்னு அர்த்தம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த லோகங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பீஜம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமியும் பரமேஸ்வரனும் பார்வதியும் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாயா சக்தியும் சேர்ந்து வேறா இருக்கிறார்கள். ஈஸ்வர தத்துவம் தான் வேர். அங்கிருந்து தான் உலகத்தோட சிருஷ்டி வந்துச்சு. அப்ப ஊர்துவ மூலம் அப்படின்னா இந்த சம்சாரத்தோட வேர் சுவாமியும் மாயா சக்தியும் சேர்ந்து இருக்கிற ஈஸ்வர தத்துவம் அவ்வியக்தம் அப்படின்னு பேர். அதுதான் இங்க ஆச்சாரியா சொல்லிட்டாரு, ஊர்துவம் உச்சியதே பிரம்ம. அந்த பிரம்மமானது, பிரம்மம்னா என்ன அர்த்தம்? மாயோடு சேர்ந்து இருக்கிற ஈஸ்வர தத்துவம். அந்த பிரம்மம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல வேறாக இருப்பது என்று சொல்லப்படுகிறது. அவ்வியக்தம் மாயா சக்தி மத். ஆச்சாரியர் இதெல்லாம் வந்து தத்துவத்தை கிளியரா எழுதிட்டே வாங்க. பிரம்மம் அவ்வியக்த மாயா சக்தி மத்து. சுத்த பிரம்மம் என்ன பண்ணுது அப்படின்னா அவ்வியக்தமா இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத மாயா சக்தியோடு கூடி இருக்கு. அப்ப மாயா சக்தியோட கூடி இருந்தா அந்த பிரம்மம் என்னது? சகுண பிரம்மம் ஆயிடுது. சகுண பிரம்மத்துக்கு பேர் என்ன பேரு? ஈஸ்வரன் அப்படின்னு பேர், சகுண பிரம்மம். இப்ப நம்ம தூக்கத்துல இருக்கமே, தூக்கத்துல என்ன சொல்றோம்? நான் சுகமாயிருந்தேன், ஒன்றும் அறியவில்லை. இதான் மூல பேர். நீங்க எங்கேயோ பார்க்க வேணாம். நம்ம டெய்லி டீப் ஸ்லீப்ல என்ன அவஸ்தையில இருக்கிறோமோ அதுக்கு பேரு காரண சரீரம்னு பேரு. காரண அவஸ்தையில இருக்கும். அந்த இடத்துல யாரோடு கூடியிருக்கோம்? ஒன்னும் தெரியலன்னு சொல்றோமே, அதான் அவ்வியக்த மாயா. அந்த மாயையோடு சேர்ந்து நான் இருக்கேன் தூக்கத்துல. அந்த நான் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம். இந்த ஒன்னும் தெரியலன்ற அந்த மாயா சக்தியோட கூடும் போது அதுக்கு பேரு ஈஸ்வரன் அப்படின்னு பேர் வந்துடுது. அப்ப என்ன பண்ணணும்? சுத்த பிரம்மம் மேல போட்டுக்கிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா சுத்தம் பிரம்மம் பிளஸ் மாயா இஸ் ஈக்வல் டு ஈஸ்வரன். அதுதான் இங்க ஆச்சரிய சொல்றாரு, அவ்வியக்த மாயா சக்தி மத்து. அவ்வியக்தமா இருக்கக்கூடிய மாயாவோட வந்து பாத்தீங்கன்னா மாயா சக்தியோட கூடி இருக்கிறவர், மாயையை உடையவரா இருக்கார். தத்து மூலம், அதனை மூலமா கொண்டு அஸ்ய இது, இந்த சம்சார விருட்சம் இந்த மூலத்தை கொண்டதா இருக்கு. அப்ப இந்த சம்சாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மூலம் எது அப்படின்னா சைத்தன்யம், மாயையோடு சேர்ந்து இருக்கிற இந்த பிரம்ம தத்துவத்துக்கு பேர் தான் மூல வேர் அப்படின்னு பேர், காரணம். ஆனா சுத்த பிரம்மம் என்ன சுவாமி அப்படின்னும் போது சுத்த பிரம்மத்தை காரணத்துல கொண்டு வரக்கூடாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா கேனோபனிஷத்துல வந்து ஒரு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கேனோபனிஷத்துல ஒரு மனனம் பண்ற பிரக்கிரியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அந்த பிரம்மத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களால வந்து சொல்ல முடியல. எப்படி சொல்ல முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார், இந்த பிரம்மத்தை எப்படி சொல்றது இவங்களுக்கு? எதைதத அனுசிஷ்யாத் அந்நிய தேவ. இந்த பிரம்மத்தை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மத்தை சுத்த நிர்குண நிராகாரத்தை சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்றது? என்னோட குருநாதர்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. பரம்பரை பரம்பரையா ஒரு மெத்தட் இருக்கு சுத்த பிரம்மத்தை அறியறது. என்ன மெத்தட் சுவாமி அப்படின்னா அந்நிய தேவ தது விதித்தாத் அவிதித்தாததி அதோ அவிதித்தாததி அப்படின்னு கேன உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 1:3 ஒரு மந்திரம் இருக்கு. எது வந்து பாத்தீங்கன்னா காரியத்திற்கு வேறானதோ அந்நியதேவ தத் விதித்தாத், எதையெல்லாம் நம்ம அறியறோமோ அதெல்லாம் காரியம். இந்த மொத்த ஜெகத்தையும் நம்ம அறியறோம், அதெல்லாம் காரியம். பிரம்மலோகம் வரைக்கும் இருக்கிற 14 லோகங்களும் காரியம். அந்த காரியத்துக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கணுமா? ஆமா, காரணம். அது எது அப்படின்னா மூலம், மூல வேர். இப்ப சொல்றவே ஊர்துவ மூலம், அதுதான் காரணம். அந்த காரணம் வெளியில தெரியுமா? தெரியாது. அதனால அதுக்கு என்ன பேரு? அவ்வியக்தம்னு பேரு. காரணம் வெளியில தெரியாது, அவ்வியக்தம். அந்த அவ்வியக்தத்துக்கு பேர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா காரணம்னு பேரு. மந்திரம் சொல்லுது கேனோபனிஷத்து, அந்நியதேவ தத் விதித்தாத். எதையெல்லாம் நம்ம அறிகின்றோமோ அந்த காரியங்களுக்கு வேறானது சுத்த பிரம்மம். அது மட்டும் இல்ல, எது நமக்கு தெரியலன்னு அவ்வியக்தமா தெரியாம வேறு மாதிரி இருக்கோ அதுக்கும் வேறான, அதோ அவிதிதாததி, கண்ணுக்கு தெரியாத அறியப்படாத காரண தத்துவத்திற்கும் வேறானது. அப்ப சுத்த பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா காரிய காரணங்களுக்கு வேறானது. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது சம்சாரம் காரியம்.
சம்சார காரியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மூல வேர் காரணம் எது அப்படின்னா சகுண ஈஸ்வரன். அப்ப சகுண ஈஸ்வரன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயையோடு சேர்ந்து இருக்கிற பிரம்மத்துக்கு பேர் தான் சகுண ஈஸ்வரன் அப்படின்னு பேர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம இது பண்ணிக்கணும், ஊர்துவ மூலம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை எடுக்கக்கூடாது, என்ன பண்ணணும், மாயையோடு சேர்ந்து இருக்கிற பிரம்மம் சகுண பிரம்மம் ஈஸ்வரன். பரமேஸ்வரன் தான் தன்னுடைய மாயாசக்தியோட சேர்ந்து இருந்துகிட்டு இந்த உலகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மூல வேரா காரணமா இருக்கின்றார். ஸ்ருதேஹேச்ச, ஸ்ருதியும் கட்டோபனிஷத் ஸ்ருதியும் இதையே சொல்கிறது. இந்த மந்திரம் அப்படியே இருக்கு, 14வது பேஜ்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஊர்த்வ மூலோ அவாஷாக்கஹ, இங்க ஊர்த்வ மூல அதஷாக்கம்னு இருக்கு. அதே மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஊர்த்வ மூலோ அவாஷாக்கஹ அப்படின்னு மந்திரம் இருக்கு, கட்டோபனிஷத்துல வர்ணனை செய்யப்பட்டிருக்கு. நம்ம பார்க்க போறோம், 2-3 மந்திரம் முடிஞ்சோன்னே அந்த மந்திரத்தை ஃபுல்லா எலாபரேட்டா பார்த்துட்டு தான் நம்ம அடுத்தது போறோம், பார்ப்போம். ஏன்னா இந்த மந்திரம், இந்த பேஸ் வந்து பாத்தீங்கன்னா கட்டோபனிஷத்து மந்திரம் தான் இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு பேஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கிருஷ்ணருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டோபனிஷத்து ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டோபனிஷத்தில் இருக்கிற மந்திரங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல வந்து சுவாமி என்ன பண்ணுறாரு, யூஸ் பண்ணுறாரு. கட்டோபனிஷத்து ரொம்ப பிடிக்கும். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம், கட்டோபனிஷத்து மந்திரத்தையும் பாஷ்யத்தோடு எடுத்து பார்த்துடலாம். இப்போ வந்துருங்க, அடுத்த மீனிங் வந்துருங்க. புராணேச்ச, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதியில மட்டும் சொல்லலப்பா, புராணத்திலையும் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்சார விருட்சத்தோட வர்ணனையானது சொல்லப்பட்டிருக்கு. ஆச்சாரியர் ஒரு 3-4 ஸ்லோகங்களை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ற, 4 ஸ்லோகங்களை புராணத்திலிருந்து எடுத்து சொல்றார். அவ்யக்த மூல பிரபவஹ தஸ்யைவானுக்ரஹோத்திதஹ புத்தி ஸ்கந்தமயஸ்சைவ இந்திரியாந்தர கோட்டரஹ. வர்ணனை வந்து பாத்தீங்கன்னா புராணத்துல இருக்கிற வர்ணனை வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. அவ்யக்த மூல பிரபவஹா, இந்த சம்சார விருட்சம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா ஒன்னும் தெரியலன்னு நம்ம தூக்கத்துல இருந்தமே, தூக்கத்துல இருந்த டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது என்ன அனுபவம் நமக்கு, நான் சுகமா தூங்கினேன், வேற ஒன்றையும் அறியவில்லை. காலையில வேக்கப் ஆகுறோம், எங்கிருந்து வேக்கப் ஆகுறோம் அப்படின்னா அந்த ஒன்னும் தெரியலன்ற தத்துவத்துல இருந்தா நம்ம வேக்கப் ஆகுறோம். அதுதான் அதைதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி அனுபவிக்கிறதுக்கு பேர் தான் அவ்யக்தம்னு பேரு. டீப் ஸ்லீப்ல ஒன்னும் தெரியல, நல்லா தூங்குனேன், நல்லா தூங்குனேன்னா நான் சுத்த பிரம்மம். ஒன்னும் தெரியலன்னு நான் எதை சொல்றேனோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவ்யக்தம் அப்படின்னு பேரு. கண்ணுக்கு தெரியல, ஒன்னும் தெரியல, அதான் ஒன்னும் தெரியல. அவ்யக்தம்னா எதுவும் வெளிப்படல. அங்க இருந்து தான் காலையில வேக்கப் ஆகும்போது இந்த உலகம் தோன்றுகின்றது, உலகம் தோன்றுகின்றது. அப்ப இந்த உலகம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் தெரியலன்ற அந்த அவ்யக்தத்திலிருந்து, மாயா தத்துவத்திலிருந்து வெளிப்பட்டது. அவ்யக்த நாமினி பரமேஷ சக்தி. விவேக சுடாமணியில வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான ஸ்லோகம் இருக்கு. அவ்யக்த நாமினி, இந்த மாயா சக்திக்கு என்ன பேரு, அவ்யக்தம் அப்படின்னு பேரு. அந்த சக்தியில இருந்து தான் அவ்யக்த மூல பிரபவஹா, அவ்யக்தம் சொல்லக்கூடிய மூல வேர்ல இருந்து தான் உண்டானதாக இந்த சம்சார விருட்சம் இருக்கிறது. அப்ப காரணத்தை நல்லா புரிஞ்சுங்க. இந்த மொத்த ஜெகத்தும் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டா பிரகிருதி, மூல பிரகிருதின்னு சொல்லக்கூடிய அவ்யக்தத்திலிருந்து, மாயா தத்துவத்திலிருந்து உண்டானது. அது மட்டும் இல்ல, தஸ்ய ஏவ அனுக்கிரக உத்திதஹ, அந்த மூல பிரகிருதியோட 3 குணங்கள்னு ஒண்ணு இருக்குல்ல, திரிகுணம், போன அத்தியாயம் ஃபுல்லா பார்த்திருக்கோம். இந்த 3 குணங்கள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணி. இந்த 3 குணங்கள்னால வந்து தண்ணி ஊத்தி 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 அந்த மரம் சம்சார விருட்சம் என்ன இருக்குன்னா உத்திதக, தஸ்ய அனுக்கிரக உத்திதக. இந்த மாயையினால அனுகிரகத்தினால, 3 குணங்களோட அனுகிரகத்தினால இந்த சம்சார விருட்சம் எப்படி இருக்கு அப்படின்னா நல்லா வளர்ந்து தடிச்சு போய் இந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய சம்சார விருட்சமா வளர்ந்து இருக்கு. உத்திதக, எதோட அனுகிரகம், இந்த மாயையோட அனுகிரகத்தினால. அம்பாள் தான் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சம்சாரம் நல்லா இருக்கிறது. அதுக்கப்புறம் புத்தி ஸ்கந்தமயோ, இந்த புத்தி எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல வேக்கப் ஆகிறது நீங்க சம்சாரம்னு எங்கேயோ போகாதீங்க, உங்களால அறியவே முடியாது. அதனால்தான் சிமிலரா நம்ம அத்தியாத்மத்திலிருந்து நான் உங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நம்மளோட
நம்மளோட இதுல எது முதல்ல வேக்கப் ஆகுது? நான் ஒன்னும் தெரியலன்னு தூக்கத்துல இருந்தேன். முதல் வேக்கப் ஆகிறது புத்தி. இந்த ஸ்டெப்ஸ் நல்லா புரிஞ்சுங்க. காரண சரீரம் நல்லா புரியணும், சிருஷ்டி நல்லா புரியணும். அப்பதான் லயம் பண்ண முடியும். முதல்ல புத்தி உண்டாகுது. புத்தி, அந்த புத்தி தான் பாத்தீங்க அப்படின்னா ட்ரங்க் நம்ம சொல்றோம்ல, மூல மரம், மரத்தோட சென்டர் போல் இருக்கு பாத்தீங்களா? அந்த மரத்தோட சென்டர் போல் பாத்தீங்க அப்படின்னா புத்தி. அதான் புத்தி ஸ்கந்தமயச்சைவ. அந்த புத்தி தான் பாத்தீங்கன்னா மெயின் தண்டு பகுதியா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இந்திரியாந்தர கோட்டரகா, நிறைய இந்திரியங்கள் இருக்குல்ல, 5 ஞானேந்திரியம் இருக்குல்ல. இந்த 5 ஞானேந்திரியங்களும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியங்கள், மனம்னு சொல்லக்கூடிய 11வது இந்திரியம், இது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மரத்துல தொங்கிக்கிட்டு இருக்கிற இந்த குருவிகளோட கூடு மாதிரி. தூக்கணாங்குருவி கூடும் தொங்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் கிளிகள்லாம் அங்கங்க சின்ன சின்ன இதெல்லாம் வச்சு கூடு கட்டியிருக்கும். ஒரு மரத்துல பாத்தீங்கன்னா எங்கேயாவது திருவண்ணாமலை பெரிய மரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். திருவண்ணாமலையில ரமணாசுரம் வந்தீங்கன்னா ரமணாசுரம் பக்கத்திலேயே ஒரு பெரிய அரச மரம் இருக்கு. பாலி தீர்த்தம் அப்படின்னு பேரு. அங்க ஒரு பெரிய அரச மரம் இருக்கு. இல்லைன்னா இதுக்கு போனீங்கன்னா திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா ஈசானியலிங்கம் போனீங்கன்னா ஒரு பெரிய மரம் ஈசானியலிங்கத்துல இருக்கு. ஈவினிங்ல போனோம் அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உட்காரவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா மேல பெரிய பெரிய பட்சிகள், அந்த நாரைன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, மீன் சாப்பிட்றது, வெள்ளையா இருக்குமே, பெருசா இருக்கும். அது ஃபுல்லா பாத்தீங்கன்னா கூடு கட்டி மேல உட்கார்ந்துட்டு இருக்கோம். கீழே உட்கார்ந்தோம்னா எச்சம் போட்டுக்கிட்டே இருக்கும். உட்காரவே முடியாது. நிறைய ஒரு பெரிய மரம் இருக்கு அப்படின்னா அந்த மரத்துல பாத்தீங்கன்னா நிறைய கூடுகள் இருக்கும். அந்த கூடுகள் எது அப்படின்னா இந்த புத்தியில இருந்து உண்டான எது கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய இந்த இந்திரியங்கள் தான் பாத்தீங்கன்னா பட்சிகள் உட்காரக்கூடிய கூடு, நெஸ்ட். அதுதான் பாத்தீங்கன்னா இந்திரியாந்தர கோட்டரக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மரத்துக்குள்ளார இருக்கிற கூடுகள். அதுக்கப்புறம் மகாபூத விஷாகஸ்ச விஷயை பத்ரவான்ஸ்ததா தர்மா தர்ம சுபுஷ்பஸ்ச சுகதுக்க பலோதயஹ. மகாபூத விஷாகஸ்ச, பஞ்சமகாபூதங்கள் நம்ம சொல்றோமே, இந்த பஞ்சமகாபூதங்கள் என்ன அப்படின்னா இந்த சம்சார விருட்சத்துல கிளைகள், பெரிய கிளைகளா, விசேஷ கிளைகளா இருக்கு. ஒரு மரம் இருக்கு அப்படின்னா சின்ன சின்ன கிளைகள் இருக்கும், பெரிய பெரிய கிளைகள் இருக்கும். இந்த பெரிய பெரிய கிளைகளா இருக்கிறது எது அப்படின்னா இந்த மகாபூதங்கள், பஞ்சமகாபூதங்கள். விஷாகஸ்ட, ஷாக்கான கிளைகள், விஷாக்கான்றதுக்கு அர்த்தம் விசேஷமான பெரிய பெரிய கிளைகளா பஞ்சமகாபூதங்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல, விஷயை பத்திரவான்ஸ்ததா, எதுப்பா இலைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷயங்கள் இருக்குல்ல. இந்த சம்சாரத்துல பாத்தீங்கன்னா அநேக விஷயங்கள் இருக்கு. எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சப்த ரூப ரச கந்த ஸ்பர்ஷம்னு இந்த இந்திரியங்களால கிரகணம் பண்ணக்கூடியதா எதையெல்லாம் இந்த உலகத்துல ஆப்ஜெக்டா விஷயங்களா இருக்கோ அது எல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனை விஷயங்கள், கோடிக்கணக்கான விஷயங்கள். இந்த கோடிக்கணக்கான விஷயங்களும் பாத்தீங்கன்னா இலைகள் போன்று பத்திரவான் ததா விஷயைகி, விஷயங்கள் என்ற பத்திரங்களோடு இலைகளோடு கூடியதா இந்த மரங்கள் இருக்கு. கூடவே தர்ம அதர்ம சுபுஷ்பஸ்ச, இதுல பூக்கக்கூடிய மலர்கள் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மரத்துல பூக்கக்கூடிய மலர்கள் எது அப்படின்னா தர்மம் அதர்மம்னு சொல்லக்கூடிய கர்மங்கள் தான் இதுல புஷ்பங்களா இருக்கு இந்த மரத்துல. கூடவே தர்மம் அதர்மம் பண்ணுனா கர்மம், அந்த கர்மத்திலிருந்து கர்ம பலன் உண்டாகுமா? அந்த கர்ம பலன் என்ன அப்படின்னா சுகம் துக்கம். புண்ணியம் பண்ணா சுகம், பாப்பம் பண்ணுனா துக்கம். இந்த சுக துக்கங்கள் தான் பாத்தீங்கன்னா அந்த மரத்துல உண்டாகக்கூடிய பழங்கள். அந்த பழங்கள் எது? புஷ்பத்திலிருந்து புஷ்பம் உதிர்ந்து அது மெச்சூரிட்டி ஆகி காயாகி கனியாகும்ல. அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா சுகமும் துக்கமும் நம்ம பண்ண புண்ணிய பாப்பத்திலிருந்து உண்டாகிற பலன்களுக்கு சமமா இருக்கிறது. அதான் பாத்தீங்கன்னா சுகதுக்க பலோதயா, பலன் உண்டாகுது. அப்ப புஷ்பங்கள் தர்மா தர்மங்கள்னா புண்ணிய பாப்பம், பலன்கள் எது அப்படின்னா அதுல இருந்து உண்டாகக்கூடிய சுகதுக்கங்கள் பாத்தீங்கன்னா கர்ம பலன்கள் தான் பலன்களுக்கு சமம். அதுக்கப்புறம் ஆஜீவ்ய சர்வபூதானாம் பிரம்ம விருக்ஷ சனாதனஹ. ஆஜீவ்ய சர்வபூதானாம் பிரம்ம விருக்ஷ சனாதனஹ.
ஏதத் பிரம்மவனம் சைவ பிரம்மாச்சரதி நித்யசஹ. அற்புதமான மந்திரம். ஆச்சாரிய சொல்ற, ஆஜீவிய சர்வபூதானாம், எதையெல்லாம் இந்த உலகத்துல ஜீவிக்குதோ அதுக்கு என்ன பேரு? ஜீவின்னு பேரு. ஜீவிக்கிறதுக்கெல்லாம் ஜீவின்னு பேரு. சர்வபூதானாம், சகல ஜீவராசிகளும். இந்த சம்சாரத்துல பிரம்மலோகத்திலிருந்து ஆரம்பிச்சு பாதாள லோகம் வரைக்கும் பாத்தீங்கன்னா 7 லோகங்களிலும் எத்தனை ஜீவராசிகள் ஜீவிக்கின்றனவோ அது எல்லாம் பாத்தீங்கன்னா பிரம்ம விருட்ச சனாதனக. இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இருப்பிடமா இருக்கிறது எது அப்படின்னு அந்த 7 லோகங்கள் பிரம்ம விருட்சம்னு பேரு. இந்த மொத்த சம்சாரமும் என்னது? பிரம்ம விருட்சம் அப்படின்னு பேர். இந்த பிரம்ம விருட்சத்துல தான் அனந்த கோட்டி ஜீவராசிகள் பாத்தீங்கன்னா இங்க வாசம் செய்கின்றன. நம்ம எல்லாம் அந்த விருட்சத்துல தான் இருக்கோம். இந்த விருட்சம் எப்படிப்பட்டது? சனாதனம். சனாதனம்னு என்ன அர்த்தம்? அனாதி காலத்திலிருந்து வந்துகிட்டே இருக்கிறது, அனந்த காலம் வரைக்கும் பிரம்ம ஞானம் உண்டாகிற பரியந்தம் இது போயிட்டே இருக்கும். அதனால இதுக்கு பேரு சனாதனம், நித்தியம் அப்படின்னு பேர். எப்பவுமே இருக்கிறது. இதுலதான் ஜீவராசிகள் எல்லாம் நம்ம இருக்கோம், அனந்த கோட்டி ஜீவராசிகள். ஏதத்து பிரம்மவனம் செய்வ. இந்த சம்சார விருட்சத்துக்கு என்ன பேர் சுவாமினா? இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்ம விருட்சத்துக்கு இன்னொரு பேரு பிரம்ம வனம். வனம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கதான் பிரம்மம் பாத்தீங்க அப்படின்னா சரதி பிரம்ம ஆச்சரதி நித்தியசக. பிரம்மம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சம்சாரத்துக்குள்ளாரதான் சுத்தி திரிஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த பிரம்மம். அப்ப எங்க போய் அடையிறது? யகான் ஜீனாக யகான் மரணாக இஸ்கே சிவா கஹான் ஜானாக. அருமையான பாட்டு, ஹிந்தி பாட்டு ஒன்று இருக்கு. நம்ம எங்கேயாவது அனுபூதி பண்ணணும்னா எங்கேயாவது வெளியில போய் பண்ணலாமா? அப்படின்னா பண்ண முடியாது. இந்த லோகத்துல இங்க ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இங்கதான் பிரம்மம் பாத்தீங்கன்னா சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னவா இருக்குன்னா ஸ்கிரீனா இருக்கு, வேற எதுவும் இல்லை. இந்த சினிமா காட்சிகள் மாதிரி இப்ப வர்ணனை பண்ணக்கூடிய இந்த லோகங்கள் எல்லாம் சினிமா காட்சிகள் மாதிரி. அப்ப நீங்க பிரம்மத்தை அறியணும்னா, ஸ்கிரீன் அறியணும்னா என்ன பண்ணணும்? இந்த காட்சிகளுக்கு பின்னாடி இருக்கிறத நம்ம கவனம் கொடுக்கணும். அதே மாதிரி காட்சிகளுக்குள்ளாரதான் பாத்தீங்கன்னா ஸ்கிரீனே இருக்கு. அதே மாதிரி இது எல்லாம் மாயாமயம். இந்த மாயைக்குள்ளாரதான் பாத்தீங்கன்னா அந்த பிரம்மம் பாத்தீங்கன்னா அதிஷ்டானமா ஆதாரமா இருக்கின்றது. 9:4 9:10 வரைக்கும் இருக்கிற ஸ்லோகங்களை எடுத்து பாருங்க. இது எல்லாம் பாத்தீங்கன்னா சுவாமிக்கு மேல பாத்தீங்கன்னா கல்பிதம். அதனால பாத்தீங்கன்னா தங்கம் பாத்தீங்கன்னா ஆபரணங்களுக்கெல்லாம் எப்படி ஆதாரமா இருக்கோ அதே மாதிரி இந்த பிரம்மம் பாத்தீங்கன்னா இந்த சம்சாரம் சொல்லக்கூடிய இந்த விருட்சத்துக்கு ஆதாரமா இருக்கிறது. இந்த விருட்சத்துல பாத்தீங்கன்னா சர்வ இடத்துலயும் பாத்தீங்கன்னா வியாபிச்சிருக்கிறது. அதனால இந்த பிரம்மவனத்துல பாத்தீங்க அப்படின்னா பிரம்மமானது சரதி, நித்தியமா சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. சொல்லுங்க. ஆமா, ஆதாரம் சொன்னீங்கன்னா சுத்த பிரம்மம். இந்த பிரம்மம் பாத்தீங்கன்னா சுத்த பிரம்மம் பாத்தீங்கன்னா பின்னாடி காட்சிகளுக்கு பின்னாடி தானே இருக்கு. ஸ்கிரீன் எங்க இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஸ்கிரீன் எங்க இருக்கு? காட்சிகள்ல தான் இருக்கு. காட்சிகளுக்கு உள்ளார்ந்து இருக்கு. ஒவ்வொரு எம்எம்லையும் காட்சிகளுக்கு பின்னாடியும் இது இருக்கு. கயிறு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பாக்குற பாம்போட பின்னாடி ஒவ்வொரு எம்எம்லையும் அதிஷ்டானமா இருக்கிற கயிறு இருக்கு. காணல் ஜலம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காணல் ஜலத்துக்கு ஆதாரமா இருக்கிற பேஸ் எங்க இருக்குன்னு கேட்டா காணல் ஜலம் எல்லாத்துலயும் வியாபிச்சிருக்கு. சிப்பியில பாத்தீங்கன்னா அந்த வெள்ளி பாக்குறமே, சிப்பிக்கு மேல வெள்ளி, அந்த வெள்ளியில பாத்தீங்கன்னா சிப்பி எங்க இருக்குன்னா ஒவ்வொரு கணுக்கணுலையும் இருக்கு. நம்ம எதையெல்லாம் சூப்பர் இம்போஸ் பண்றோமோ, ஏத்தி வச்சு பாக்குறோமோ பொய்யா, அதுக்கு பின்னாடி ஆதார தத்துவம் ஒவ்வொரு கணுக்கணுலையும் இருக்கும். அப்ப பாத்தீங்க அப்படின்னா பிரம்மம் பாத்தீங்கன்னா இதுக்குள்ளதான் சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்க எங்க பிரம்மத்தை பிடிக்கணும்? இங்கதான் பிடிக்கணும். இந்த காட்சிகள்ல ஒவ்வொரு இடத்துலையும் பாத்தீங்கன்னா அந்த பிரம்ம தத்துவம் பாத்தீங்கன்னா சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, அடுத்த ஸ்லோகம் வருது. ஏதத் சித்வாச்ச பித்வாச்ச ஞானேன பரமாசினா ததச்சாத்மரதிம் பிராப்ய தஸ்மான்னாவர்த்ததே புனஹ. அற்புதமான ஸ்லோகம். முடிவுக்கு வந்தாச்சு. என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் சொல்லித்தரேன்ல, இது பொய், இது பொய், இது பொய், இதான் ஞானம். இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம்,
நான் பார்க்கறது எல்லாம் காட்சிகள் மாற்றம்தான், இது மாயாமயம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏதத்து சித்துவாச்ச பித்துவாச்ச. ஏதத்து சித்துவா அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்லா ஞானேன பரம அசினா, மேலான ஞானத்தினால். என்ன ஞானம்? திரஷ்டாதிருஷ்யம். இதான் ஞானம். இது எல்லாம் பார்க்கப்படும் வஸ்துக்கள், இது எல்லாம் பிரகிருதியோடது, மாயையோடது, இது எல்லாம் தோற்ற மாத்திரம் அப்படின்ற ஒரு ஞானத்தினால மித்யாத்வ நிச்சயம், இது எல்லாம் பொய் பொய்ன்னு ஒரு நல்ல நிச்சயம் பண்ணி, அந்த நிச்சயம் இதுதான் பொய், இது நான் பார்க்கிறது எல்லாம் பொய், இதுக்கு பின்னாடி பகவான் இருக்கார். எப்படி இருக்கார்? வெறும் திரஷ்டாவா இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பரம அசீனா. அசீனா என்ன அர்த்தம்? வாள், ஸ்வாடு. நல்ல ஒரு வாளால, ஞானம் என்ற வாளால் வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்சார விருட்சத்தை ஏதத்துனா இந்த சம்சார விருட்சத்தை சித்துவா ஞான வாளால் வெட்டி, பித்துவா நம்மள்ட்ட இருந்து பிரிச்சு தூக்கி போட்டுறணும், கடல்ல தூக்கி போட்டுறணும், அஜ்ஞான கடல்ல. இதெல்லாம் அஜ்ஞானமயம் அப்படின்னு தூக்கி இந்த சம்சார விருட்சத்தை தூக்கி போட்டுறணும், வெட்டி, ஞானம் என்ற வாளால் வெட்டி, பித்வா என்கிட்ட இணைஞ்சிருந்துச்சு சம்சாரம், அதை தூக்கி என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு, ததச்ச ஆத்மரதிம் பிராப்பிய, சதா காலமும் தான் 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 தன்னிடத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ரம்மிக்கின்ற தன்மையை பிராப்பிய அடைந்து, ஆத்மரதி ஆத்ம கிரீடக, ஆத்மரத்தியா தன்னிடத்திலேயே மகிழ்ச்சி அடைபவனாக, சொரூபத்தில் நின்றவனாக, ஸ்வஸ்தக குணாதீதகன் அர்த்தம். பித்வான அர்த்தம் 3 குணங்களாலான இந்த லோகத்தை பிரிச்சு வெட்டி ஞானவாலால், பித்வா என்கிட்ட இருந்து பிரிச்சு தூக்கி ஓரமா போட்டுட்டு இவன் குணாதீதனா தன்னுடைய சொரூபத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ரம்மிக்கின்றவனாக அந்த தன்மையை பிராப்பிய அடைந்து என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தஸ்மாத் ந ஆவர்த்ததே புனக, திரும்ப அடைந்த அந்த பிரம்மத்தன்மையில், ஆத்ம தன்மையிலிருந்து அவன் இந்த சம்சாரத்துக்கு திரும்ப வருவதில்லை, திரும்ப பிறப்பதில்லை. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகம் முக்கியமானது. காட்சிகளை வந்து பாத்தீங்கன்னா பொய் பொய் பொய்ன்னு சொல்லிட்டு காட்சிகள்ல கவனம் கொடுக்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்கிரீன்ல கவனம் கொடுக்கறது. இது எல்லாம் பொய் பொய் பொய். அப்ப ஸ்கிரீன் யாரு? நான் தான் பார்க்கிற, நான் தான் ஸ்கிரீன். நானுக்கு மேலதான் இந்த காட்சிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த சம்சாரமும் நானுக்கு மேல, பார்க்கின்ற நானுக்கு மேல இருக்கு. எப்படி சொப்பனத்தை பார்க்கிறவனுக்கு மேல சொப்பன காட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கோ, எங்க இருந்துச்சு சொப்பனம்? பார்க்கிறவனுக்கு மேல. பார்க்கிறவன் வேக்கப்பானதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா சொப்பனம் முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி நம்ம வேக்கப்பானோம் அப்படின்னா நான் திரஷ்டா அப்படின்றதுல எப்ப எஸ்டாப்ளிஷ் ஆகிறோமோ, சுவார்த்த சம்யமாத் புருஷ ஞானம் யோக சூத்திரத்துல இருக்குல்ல, தன்னிடத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா தாரண தியான சமாதி, தான் 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 பார்த்து நான் தான் சத்தியம், நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கின்றவனா, க்ஷேத்திரஜம் சாப்பி மாம் வித்தி சர்வ க்ஷேத்திரேஷு பாரத 13:2 ஆச்சாரியர் சொல்றார் கிருஷ்ண பரமாத்மா. எல்லா க்ஷேத்திரங்களிலும் நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ஷேத்திரஜனாக, பார்ப்பவனாக, திரஷ்டாவாக, சாட்சியாக இருக்கின்றேன். அப்ப என்ன பண்ணணும்? அவரையே சரணாகதி பண்ணணும்னு அர்த்தம். அவரையே பார்க்கணும். உள்ள சாட்சியா இருக்கிற அந்த பகவானையே சதா பார்த்து 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 கூடவே என்ன பண்ணணும்? இது நான் பார்க்கிற, வெளியில பார்க்கறது எல்லாம் பொய் பொய் பொய்ன்னு எல்லாத்தையும் நீக்கிட்டு தான் 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 தான்லயே நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆனோம் அப்படின்னா என்ன ஆகும்? திரும்ப இந்த சம்சாரத்துக்கு வரமாட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. தம் ஊர்துவ மூலம். இப்பதான் ஆச்சாரியர் என்ன பண்றார்? வியாக்கியானம் பண்ண ஆரம்பிக்கிறார். இதை வந்து வேதத்தில் இருக்கிற கட்டோபனிஷத் மந்திரம் வியாக்கியானம் பண்ணல, புராணத்தில் இருக்கிற ஸ்லோகங்களை 4 ஸ்லோகங்களை சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் இந்த பகவத்கீதையோட ஸ்லோகத்தை ஆச்சாரியார் வியாக்கியானம் பண்ண ஆரம்பிக்கிறார். என்னது? தம் ஊர்துவ மூலம். தம் ஊர்துவ மூலம் அப்படின்னா அந்த சம்சார விருட்சம் எப்படிப்பட்டது? மேல மேல மூலவேரை கொண்டது. அந்த மேல ஊர்துவத்தில் இருக்கக்கூடிய சம்சார மாயாமயம் விருட்சம். இந்த மரம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயாமயம் விருட்சம். வாஸ்தவம் இல்லை, இல்யூஷன். இது வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா வெறும் தோற்ற மாத்திரமா மாயையினால உண்டு பண்ணப்பட்டதா இருக்கிற மாயாமயமான இந்த விருட்சம்
மேல வேரை கொண்டதாக இருக்கின்றது. அது மட்டும் இல்ல, அப்படிப்பட்ட விருட்சம் அதஷாக்கம், கீழ்நோக்கின கிளைகளை உடையது. கீழ்நோக்கின கிளைகள்னா என்ன அர்த்தம்? மகத்து, அகங்கார, தன்மாத்திராதயக. மொத்தம் நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 13ல ஸ்லோகம் பார்த்துருக்கோம். 5வது ஸ்லோகம், 6வது ஸ்லோகம் தத்துவங்களை 24 தத்துவங்களை பார்த்துருக்கோம். முதல்ல பார்த்தீங்கன்னா சுத்த பிரம்மம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாயையோட சேர்ந்தா அதுக்கு பேர் ஈஸ்வரன், அதுக்கு பேர் அவ்வியக்தம்னு பேரு. அந்த அவ்வியக்தத்திலிருந்து தான் புத்தி வேக்கப்பாகுது, புத்தியிலிருந்து அகங்காரம், அகங்காரத்திலிருந்து பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்ச தன்மாத்திரைகள் இருந்து பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், ஒரு மனசு, அதுக்கப்புறம் பஞ்ச மகா பூதங்கள். இவ்வளவுதான் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 24 தத்துவங்கள். இந்த 24ல 24வது மூலம் அவ்வியக்தம். அவ்வியக்தத்திலிருந்து 23 தத்துவங்கள் உண்டாகுது. என்ன கிரமம்? மகத்து, அகங்கார, தன்மாத்திராதய அப்படின்னு போட்டாச்சு. மகத் தத்துவம், அகங்கார தத்துவம், அதுல இருந்து தன்மாத்திரைகள், ஆதின்னு போட்டாச்சு. மீதி இருக்கிற 16 சேர்த்துங்க. பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச மகாபூதங்கள் 15, அப்புறம் 1 பார்த்தீங்கன்னா மனசு. 16 தத்துவங்கள். ஆதின்ற சப்தத்தை போட்டுக்கணும். இது எல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னா ஷாக்கா இவ, ஷாக்கைகள் போன்று, மரத்தில் இருக்க கிளைகள் போன்று 24 தத்துவங்களும் 24 கிளைகளா எடுத்துக்கணும். இதுல பஞ்சபூதங்கள் பெரிய கிளைகளா எடுத்துக்கணும், விசேஷமான கிளைகள். மீதி இருக்கிறதெல்லாம் கிளைகளா எடுத்துக்கணும் இந்த சம்சார விருட்சத்துல. அது எல்லாம் எப்படிப்பட்டது? அஸ்ய அதோபவந்தி, அந்த மூல வேர்ல இருந்து கீழ் நோக்கி இந்த கிளைகள் எல்லாம் வளருகின்றன. இது சக அயம் அதஷாக்கக, அப்படிப்பட்ட இந்த கீழ்நோக்கின கிளைகளை உடைய இந்த சம்சார விருட்சத்தை, இந்த சம்சார விருட்சத்தை, அதஷாக்கம் கீழ்நோக்கி கிளைகளை உடைய இந்த சம்சார விருட்சத்தை, சம்சார விருட்சத்தை என்ன பேரு? அஸ்வத்தம் அப்படின்னு பேரு. ஏன் அப்படின்னா ந ஸ்வக அபிஸ்தாதா, நாளை இருக்குமான்னு தெரியாது. புல்டோசரை வச்சு பார்த்தீங்கன்னா எடுத்து அப்படியே பிடுங்கி கொண்டு போயிடுறானுங்க. இப்பெல்லாம் ரோடு போடுறதுக்கு நல்ல நல்ல மரங்கள் திருவண்ணாமலையில தேடி பார்த்தா அரச மரமே காணும். ஆனால் ஒரு காலத்தில் அரச மரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருந்திருக்கு. கண்ணுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வெட்டி பார்த்தீங்கன்னா அப்போ இன்னைக்கு நேற்று பார்த்தேனே, ஆமாம் நேற்று பார்த்தேன், இப்போ இல்லை, ரோடு போடுறதுக்காக எடுத்துட்டாங்க. ஐயோ பெரிய மரம், ஆமாம் பெரிய மரம் தான், இருந்தாலும் எடுத்துட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்க வேலையை பார்த்தீங்கன்னா, இந்த மரம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இருக்குமான்னு நமக்கு தெரியாது. இப்போயே பார்த்துங்க, எந்த மரமாக இருந்தாலும் யார் எப்போ மரத்தை பிடிங்கிடுவாங்கன்னு தெரியாது. மரம் அப்படி தானே? அப்போ அதே மாதிரி தான் இந்த மரம், இந்த சம்சார விருட்சம் எப்போ ஞானம் உதயமாகுதுன்னு தெரியாது. உங்களோட ஒரு புண்ணியம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிற ஒரு வார்த்தை உங்களுக்குள்ளார ஒரு ஸ்புரணத்தை உண்டு பண்ணி, பழைய ஃபைலை ஓப்பன் பண்ணி, ஏதோ ஜென்மத்தில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உபதேசம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வாங்கி சொருப்பத்துக்கு பக்கத்தில் போய் விட்டுருப்பீங்க ஏதோ கர்மவசத்தினால. இப்போ கிளாஸில் உட்காந்துருப்பீங்களா இருக்கும். நான் சொல்கிற ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், உங்களுக்கு டும் அப்படி ஒரு ஃப்ளாஷ் ஆச்சு அப்படின்னா சொருப்பத்துக்கு போயிடலாம். அப்போ சம்சாரம் இல்லாமல் போகும். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நாளை இந்த சம்சாரம் இருக்குமான்னு தெரியாது, நிற்குமான்னு தெரியாது. அதனால இதுக்கு என்ன பேர் அப்படின்னா அஸ்வத்த மரம் அப்படின்னு பேர், அஸ்வத்த விருட்சம். அப்படிப்பட்டது தம் க்ஷண பிரத்வம்சீனம். இது எப்படிப்பட்டதா இருக்குன்னா, இந்த சம்சாரம் க்ஷணம் தோறும் நாசம் ஆயிட்டே இருக்கு. ஒரு க்ஷணமும் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. நேற்று இருந்த பாடி இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருந்த உலகம் நாளைக்கு இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கு. க்ஷணப்பிரத்வம்சி. பபிள்ஸ் பார்த்தீங்கன்னா தோன்றுது மறையுது. பபிள்ஸ் தண்ணியில் பார்த்தீங்கன்னா கடலில் போனீங்க அப்படின்னா நுரைகளும் அலைகளும் அந்த பபிள்ஸும் பார்த்தீங்கன்னா உண்டாயிட்டே இருக்கு. நீர்க்குமிழி, அந்த நீர்க்குமிழி மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த சம்சாரம் பார்த்தீங்கன்னா சதா காலமும் தோன்றி மறைஞ்சு இங்கே இருக்கக்கூடியது எல்லா வஸ்துக்களும் மாறிக்கிட்டே இருக்கிறது. அதனால இதுக்கு என்ன பேருனா அஸ்வத்தம் அப்படின்னு பிராகு சொல்கிறார்கள், கதயந்தி. அது மட்டும் இல்ல, இது எப்படிப்பட்டது? அவ்யயம். உள்ளுக்குள்ளார சேஞ்ச் நடந்துகிட்டு இருந்தாலும் இந்த சம்சாரம் அப்படியே இருக்கு. எவ்வளவு நாளா இருக்கு? அனந்த காலத்துல இருந்து, அனாதி காலத்துல இருந்து போயிட்டே இருக்கு இந்த சம்சாரம். ஆனா உள்ளுக்குள்ளார பரிணாமம் நடந்துகிட்டே இருக்கு. மூன்று குணங்களால் எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த சம்சாரம் மாறாம அப்படியே இருக்கு. பிறவிகள் மாறிக்கிட்டே இருக்கு.
வேற வேற சரீரத்தை எடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா சம்சாரம் போகுதா அப்படின்னா சம்சாரம் போகிறது இல்லை. சம்சாரம் அப்படியே அவ்வியமா இருக்கு. அது மட்டும் இல்ல, சம்சார மாயாமயம். ஆச்சாரியா சொல்ல ஆரம்பிக்கிறார், இந்த சம்சாரம் எப்படிப்பட்டது? மாயாமயம். இதை தான் நான் திரும்ப 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 சொல்றேன். இது திருஷ்யம், சினிமா மாதிரி, சொப்பன மாதிரி, கந்தர்வ நகரம் மாதிரி, மெஜிஷியன் காட்டுற மாயாஜாலம் மாதிரி. இந்த லோக்கம் பாத்தீங்கன்னா யதார்த்தம் இல்லை. இதை விடுங்க, தூக்கி போடுங்க, உதாசீனப்படுத்துங்க. ஆச்சாரியார் சொல்றார், சம்சார மாயாமயம், இது எதுவுமே சத்தியம் இல்லை. மெஜிஷியன் பாத்தீங்க அப்படின்னா மூட்டை கட்டும் போது பாத்தீங்கன்னா காட்சிகள் எதுவுமே இருக்காது. அவன் வரும்போதும் எதுவுமே இல்லை. ஒரு சின்ன பெட்டியை கொண்டு வந்தான், ஒரு பைய கொண்டு வந்தான். அவன் பாத்தீங்கன்னா கிரியேட் பண்றான், நிறைய வஸ்துக்களை கிரியேட் பண்றான், பெர்சனை கிரியேட் பண்றான். ஒரு கிளியை பறக்க விடுறான், ஒரு புறாவை பறக்க விடுறான், நிறைய கேஷை கிரியேட் பண்ணி காட்டுறான், ஃப்ளவர் வாஷை கிரியேட் பண்ணி காட்டுறான், எல்லாத்தையும் அவன் காட்டுறான். ஆனா முடியும் போது என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஒரு பையோட பார்த்தீங்கன்னா திரும்ப போயிடுறான். அப்ப நடுவில் பார்த்த காட்சிகள் எல்லாம் வெறும் மாயாமயம். அதே மாதிரி இந்த மொத்த ஜெகத்தும் பார்த்தீங்க அப்படின்னா ராத்திரியில இல்லை, டீப் ஸ்லீப்ல. திரும்ப இன்னைக்கு ராத்திரியும் டீப் ஸ்லீப்புக்கு போறோம் இல்லை. அப்ப நடுவுல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈஸ்வரனோட அந்த மாயையோட வைபவம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெரியுது. இது எல்லாம் மாயாமயம், அநாதிகால பிரவருத்தத்துவாத். இது எப்போ உண்டாச்சு? யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அநாதி காலத்திலிருந்து எப்போ உண்டாச்சுனே தெரியாது. இந்த சம்சாரம் அநாதி காலத்திலிருந்து பிரவருத்தி ஆயிட்டே இருக்கிறதுனால சக அயம் சம்சார விருட்சக, இந்த சம்சார விருட்சமானது அவ்வியா. சம்சார விருட்சம் அவ்வியம், மாறாத தேய்வில்லாம அப்படியே இருக்கு சம்சாரம். நம்ம தான் பிறந்து 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 இந்த சம்சாரத்துக்குள்ளார மாறிக்கிட்டே இருக்கு. உள்ள இருக்கிறதெல்லாம் மாறுது, ஆனா சம்சாரம் மாறவே மாட்டேங்குது. இந்த சம்சாரம் அவ்வியமா, நாசமில்லாததா அப்படியே இருக்கு. அநாதி அந்த தேகாதி சந்தானாசிரயோகி. இது அநாதி காலத்திலிருந்து வரக்கூடியது, அந்தமில்லாதது. எப்ப பிரம்ம ஞானம் உண்டாகுமோ அப்பதான் இதுக்கு முடிவு. அதனால அனாதியாகவும் கூட அனந்தமாகவும் எண்ட்லெஸ்ஸா இந்த சம்சாரம் போயிட்டே இருக்கு. ஏன் எண்ட்லெஸ்ன்னு சொல்றீங்க சுவாமி அப்படின்னா, தேகாதி சந்தானாசிரயோ. திரும்ப திரும்ப 84 லட்சம் யோனி. பயம் வரணும். 84 லட்சம் யோனிலையோ ஒவ்வொரு யோனிலையும் எத்தனை கோடி பிறவி பிறந்தோன்னு தெரியல. கடல் கரையில இருக்கக்கூடிய மணலை கூட எண்ணிடலாம், ஆனா நம்ம எத்தனை பிறவி பிறந்தோன்னு எண்ண முடியாதுன்னு பெரியவங்க பாடிட்டு போயிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, எத்தனை கோடி மனுஷனா பிறந்தோம் தெரியாது, எத்தனை கோடி தேவனா பிறந்தோம் தெரியாது, எத்தனை கோடி எறும்பா பிறந்தோன்னு தெரியல, எத்தனை ஜென்மங்கள் ஒவ்வொன்றுத்துலயும் பிறந்தோன்னு தெரியல. எல்லா ஜென்மங்களும் பாத்தீங்கன்னா பிறந்து 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 சந்தானம்னா பரம்பரையா திரும்ப 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 ஆவர்த்தி ரிப்பீட்டேஷன் ஆயிட்டே இருக்கு, பிறந்துகிட்டே இருக்கிறேன். அதனால பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் அவ்வியம் அப்படின்னு சொல்றோம். இந்த சம்சாரம் பாத்தீங்கன்னா நாசமே ஆக மாட்டேங்குது. எப்ப எண்டு கார்டு போடுப்பாடுனா போட மாட்டேன்றாங்க. இந்த சம்சாரம் முடியவே மாட்டேங்குது. கண்டினியூஸா இந்த சம்சாரம்ன்ற ஃபிலிம் போயிட்டே இருக்கு. அப்படிப்பட்டதா இருக்கு சுப்பிரசித்தக தம் அவ்வியம். அப்ப நம்ம பிறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து அப்படின்னு போயிட்டு இருக்க ரொம்ப பிரசித்தமான இந்த சம்சாரம் அவ்வியமா, நாசமில்லாம அப்படியே இருக்கு. அப்படி இருக்கிறத தஸ்யேவ சம்சார விருட்சஸ்ய இதம் அந்நியத் விசேஷனம். அப்படிப்பட்ட இந்த சம்சார விருட்சத்துக்கு வேற ஒரு வர்ணனையும் இருக்கு. என்ன வர்ணனை? ஆச்சாரியர் சொல்றாரு, சந்தாம்சி மந்திரத்துல இருக்குல்ல, சந்தாம்சி எஸ்ய பர்ணானி. சந்தாம்சின்னு என்ன அர்த்தம்? சாதனாத். ஆ போட்டிங்கன்னா ஆச்சாதனாத்னாரு, டு கவர்னு ஆயிடும். சந்தாம்சி அப்படின்னா மரத்தை மறைச்சிக்கிட்டு இருக்கிறது, உள்ள இருக்க கிளைகளை எல்லாத்தையும் மறைச்சிருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இலைகள். மரத்துல பார்த்தீங்கன்னா இலைகள் தான் தெரியுது, உள்ள இருக்கிற கிளைகள் பழங்கள்லாம் தெரிய மாட்டேங்குது, பூக்கள் தெரிய மாட்டேங்குது, பழங்கள் தெரிய மாட்டேங்குது, எல்லாம் மூடி மறைக்கப்பட்டிருக்கு. யார் மூடி மறைச்சிருக்கா? இலைகள் மூடி மறைச்சிருக்கு மரத்தை. ஃபுல்லா மரம் ஃபுல்லா இலைகளா தெரியுது. அப்ப அந்த இலைகள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சாதனாத் ரிக்கு யஜு சாம லக்ஷணானி சந்தாம்சி. ரிக் யஜு சாம வேத மந்திரங்கள், 3 வேதங்கள் இருக்குல்ல, இந்த 3 வேத மந்திரங்கள் தான் இலைகள் போன்று இந்த சம்சார விருட்சத்தை மூடி வைத்திருக்கின்றது. அதனால இந்த லட்சணத்தை உடைய இந்த மரம் பாத்தீங்கன்னா சம்சார விருட்சஸ்ய பர்ணானிவ பர்ணானி. இந்த சம்சாரம் சொல்லக்கூடிய விருட்சத்துக்கு இலைகள் போன்று இலைகளாக இந்த ரிக்வேத மந்திரங்கள், யஜுர்வேத மந்திரங்கள், சாமவேத மந்திரங்கள் மூடி மறைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, யதா எந்த விதமா
விருக்ஷஸ்ய பரிரக்ஷணார்த்தானி பர்ணானி, எவ்விதமாக மரத்தை மூடி பாதுகாக்கின்றனவோ இலைகள். நான் அதால் தான் சொல்லுவேன், என்னன்னு கேட்டிங்கன்னா செடியெலாம் இருக்குல்ல, செடியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இலைகள் கொட்டி போச்சுன்னா அந்த இது செடி பட்டு போயிடும். இலைகள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த மரம், அந்த செடியோ மரமோ நல்லா கிளச்சி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலைகள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரொடெக்ஷன் பண்ணுது இந்த மரத்தை. செடியில் வந்து பார்த்தீங்கன்னா சிலதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் செடி நிறைய வச்சுருக்கேன். அந்த செடியில் வந்து பார்த்தீங்கன்னா இலை உளுந்து போச்சுன்னா அவ்வளோதான், அந்த செடி பட்டு போயிடும், அவ்வளோதான். அப்போ இலைகள் ரொம்ப முக்கியம் அந்த செடியை காப்பாற்றுறதுக்கு. அதே மாதிரி மரத்துக்கு இலைகள் தான் பரிரக்ஷணார்த்தானி, இந்த இலைகள் தான் அந்த மரத்தை பாதுகாக்கின்றவைகளாக இருக்கின்றன. அதே மாதிரி ததா, அதுபோலவே வேதாகா சம்சார விருட்ச பரிரக்ஷணார்த்தா, வேதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம், வேத மந்திரங்கள் ரொம்ப முக்கியம். இந்த வேதங்களும் வேத மந்திரங்களும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சம்சார விருட்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கின்றவைகளாக இருக்கின்றன. அதனால வந்து பார்த்தீங்கன்னா தர்ம அதர்ம தத் ஹேத்து பல பிரகாசனார்த்தத்துவாத். ஏன்பா எப்படி வேத மந்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் பாதுகாக்குதுன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதனம்னு சொல்லக்கூடிய தர்ம அதர்மத்தை பத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேதங்கள் தான் சொல்லுது, இது தர்மம் இது அதர்மம், இதை பண்ணினா வந்து பார்த்தீங்கன்னா புண்ணியம், இதை பண்ணினா பாப்பம் அப்படின்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷன் காட்டுறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா புண்ணிய பாப்பத்தை பற்றியும், இந்த புண்ணியம் பண்ணா இந்த பலன் கிடைக்கும், இந்த பாப்பம் பண்ணா இந்த துக்கம் கிடைக்கும் அப்படின்னு புண்ணிய பாப்பத்தோட பலன்களையும். அப்ப என்ன அர்த்தம்? தர்ம அதர்ம, தர்மத்தையும் அதர்மத்தையும், தத்து ஹேத்து அதுக்கு காரணத்தையும், பல அதோட பலனையும், பிரகாசனார்த்தத்துவாத் நல்லா நமக்கு படம் பிடிச்சு காட்டுது. அஜ்ஞானியா இருக்கிறவங்களுக்கு தெரியாது, என்னென்னலாம் பண்ணா என்னென்ன நடக்கும்னு தெரியாது, இந்த சம்சாரம் தெரியாது. வேதம் படிக்க படிக்க தான் தெரியுது, ஐயோ இதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, கற்பாம்பூச்சியா பிறந்துருவோம், எறும்பா பிறந்துருவோம், புழுவா பிறந்துருவோம், பல்லியா பிறந்துருவோம், குரங்கா பிறப்போம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாப்பம் பண்ணாத அப்படின்னு வேத சாஸ்திரம் தான் சொல்லுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேத மந்திரங்கள் இந்த சம்சாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கின்றவைகளாக இருக்கின்றன. அதனால இலைகள் போன்று இலைகள். அதுக்கப்புறம் யதா வியாக்கியாதம் சம்சார விருட்சம், இதுவரைக்கும் நம்ம என்ன இந்த சம்சாரத்தை பத்தி என்ன வியாக்கியானம் செய்யப்பட்டதோ அந்த சம்சார விருட்சம் சமூலம், இந்த சம்சார விருட்சத்தை மூலத்தோடு கூடி, மூலத்தோடினா அவ்யக்தம் மூலம், அவ்யக்தம்னு என்னது? சகுண ஈஸ்வரன், அவ்யக்தம்னு பேரு. சைத்தன்யம் பிளஸ் மாயா, சைத்தன்யம் பிளஸ் மாயா, பிரம்மம் பிளஸ் மாயா தான் அவ்யக்தம் சொல்லக்கூடிய காரணம், மூல வேறு. அந்த ஈஸ்வரன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மயா அத்தியக்ஷேன பிரகிருதி, என்னுடைய மேற்பார்வையில். அப்ப சுவாமி இருக்காரு, அங்க சைத்தன்யம் இருக்கு, கூட வந்து பிரகிருதின்றது ஒண்ணு இருக்கு. சுவாமிக்கு மேல பிரகிருதி என்ன பண்ணுது? சுவாமியோட மேற்பார்வையில பிரகிருதின்ற ஜடம் இந்த கிரியேஷன் எல்லாத்தையும், சூயத்தே சச்சராச்சரம், அசைகின்ற அசையாததா இருக்கக்கூடிய இந்த மொத்த லோகத்தையும் என்ன பண்ணுது? இந்த பிரகிருதின்ற ஜடம், இந்த ஜடமா இருக்கிற சம்சாரத்தை, பொய்யா இருக்கிற சம்சாரத்தை, மாயாமயமான சம்சாரத்தை மாயா சிருஷ்டி பண்ணுது. யாரோட மேற்பார்வையில? திரஷ்டாவா இருக்கக்கூடிய சுவாமியோட மேற்பார்வையில, சுவாமியோட சந்நிதியில இந்த மாயா எல்லாத்தையும் பண்ணுது. அப்ப மாயையினால உண்டான இது எல்லாம் மாயாமயம். மாயை என்னது? வாஸ்தவத்துல ஒன்னும் தெரியல. ஏன்? அது வந்து பாத்தீங்கன்னா இருப்பு இல்லாதது. அப்ப இந்த லோகம், இந்த நம்ம பார்க்கிற லோகமும் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவம் இல்லை அப்படின்னு வந்து மூலத்தோடு சேர்ந்து இந்த சம்சார விருட்சத்தை யக தம் வேத, எவன் இந்த சம்சார விருட்சத்தை அந்த மூலவேர்ல இருந்து ஆரம்பிச்சு நல்லா தெரிஞ்சிருக்கானோ, ச வேதவித்து, அவன்தான் வேதத்தை அறிந்தவன். வேதார்த்த வித்து இத்தியர்த்தக, வேதத்தோட அர்த்தத்தை அறிந்தவன் என்று அர்த்தமாகும், அவன்தான் வேதவித்து அப்படின்னு சொல்லியாச்சு. நகி சம்சார விருட்சாத் அஸ்மாத், இந்த சம்சார விருட்சம் எப்படி சொல்றீங்க அவர் வேதவித்து அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, ஏனெனில் சம்சார விருட்சாத் அஸ்மாத் சம்சார விருட்சாத், இப்ப வர்ணனை பண்ணப்பட்ட இந்த சம்சார விருட்சம் இருக்குல்ல, இதுக்கு அந்நியமா பஞ்சமியில சொல்றது, இதிலிருந்து வேறாக சமூலாத், மூலத்தோடு கூடி,
ஈஸ்வரன் அப்படின்ற மாயையோடு சேர்ந்து இருக்கிற சைத்தன்யம் மூல வேறு. அதுல இருந்து உண்டானதா இருக்கிற 24 தத்துவங்களோடு கூடி இருக்கிற இந்த சம்சார விருட்சம், இதுக்கு அந்நியமா பாத்தீங்கன்னா ஞேயக அந்யக அனுமாத்திரக அப்படி நகி அவசிஷ்டக, இதுக்கு அந்நியமா அறிய வேண்டியது என்று அணுமாத்திரம் கூட, ஒரு அணு அளவும் கூட பாத்தீங்கன்னா இந்த சம்சார விருட்சத்துக்கு 24 தத்துவங்களோடு கூடியிருக்கிற இந்த சம்சார விருட்சத்துக்கு அந்நியமா அறிய வேண்டியது என்று ஒரு அணு அளவும் கூட மிச்சம் இருப்பதில்லை, மிச்சமில்லை. அதனால பாத்தீங்கன்னா அஸ்தி அவசிஷ்டக அஸ்தி நகி அஸ்தி, இதுக்கு அந்நியமா இல்லைங்க. அதனால அதக சர்வஜ்ஞக ச யோ வேதார்த்தவித்து. அப்போ இந்த சம்சார விருட்சத்தை எவன் அறிகின்றானோ, 24 தத்துவங்களோடு கூடிய மாயாமயமா இருக்கிற இந்த சம்சார விருட்சம், இதுக்கு பேசா இருக்கிறது மாயா, அதுக்கு பேசா இருக்கிறது சைத்தன்யம், மாயையும் சைத்தன்யம் சேர்ந்தா ஈஸ்வரன், இந்த ரெண்டும் சேர்ந்துதான் காரணமா இந்த ஜெகத்துக்கு இருக்கு அப்படின்னு மூலத்தோடு சேர்ந்து 7வது சாப்டர்லையும் 9வது சாப்டர்லையும், இதெல்லாம் எங்க 13வது சாப்டர்ல 3 அத்தியாயங்கள்ல இதை கிளியரா சொல்லியிருக்கு மூலத்தை பத்தி. இதை எல்லாத்தையும் சேர்ந்து இது எல்லாம் மாயா விருட்சம்னு எவன் அறியறானோ அவன் சர்வத்தையும் அறிந்த சர்வஜனாகின்றான். அதனால பாத்தீங்கன்னா அவன்தான் ச யோ வேதார்த்த வித்து. எந்த அவன் இந்த விதமா அறியறானோ அவன் வேதத்தை அறிந்தவன், வேதத்தோட அர்த்தத்தை அறிந்தவன். இது சமூல விருட்ச ஞானம் ஸ்தௌதி. அதனால மூலத்தோடு கூடி இந்த சம்சார ஞானம் பாத்தீங்கன்னா சம்சாரத்தை அறிகின்ற ஞானம் ஸ்துதி செய்யப்படுகிறது. சஏவ வேதவித்து அப்படின்னு, அவன்தான் வேதத்தை அறிந்தவன் அப்படின்னு இந்த சம்சார விருட்சத்தை அறிகிற ஞானத்தை ஸ்துதி செய்யப்படுகின்றது அப்படின்னு முடிச்சாச்சு. இதோட முதல் ஸ்லோகம் முடிஞ்சுது. நாளைக்கு பாத்தீங்கன்னா 2வது ஸ்லோகத்தை பார்ப்போம். 2-3 நாள் பார்ப்போம் நம்ம. அதனால பாத்தீங்கன்னா பொறுமையா புரிஞ்சுக்கிட்டே வாங்க. நான் பாத்தீங்கன்னா நிறைய தத்துவத்தை பாத்தீங்கன்னா கிளியரா உங்களுக்கு இதுல ஏற்கனவே 14வது பேஜ்ல பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். இந்த 14வது பேஜ்ல கட்டோபனிஷத்தோட மந்திரம் இருக்கு. அதை பத்தின வியாக்கியானத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு டேபிள் மாதிரி ஒன்று போட்டிருக்கேன். நான் பேஜ் நம்பர் 18ல பாத்தீங்கன்னா தெரியும். பேஜ் நம்பர் 18ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிருப்பேன். சுத்த பிரம்மம், சுத்த பிரம்மத்துக்கு கீழே சுத்த பிரம்மம் பிளஸ் மாயா ஈஸ்வரன், இந்த ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேர் தான் அவ்யக்தம் அப்படின்னு பேரு. மூல வேர், அதுதான் மூல வேர். சத்தியலோகம் என்ற பிரம்மலோகம் இதுவே சம்சாரத்தோட உச்சம். இந்த சம்சாரத்துல ஃபர்ஸ்ட் மேல இருக்கிறது அப்படின்னா பிரம்மலோகம்னு சொல்ற சத்தியலோகம். அதுக்கு மேல எது இருக்கு? அவ்யக்தம் சொல்றது. அவ்யக்தம்னா என்னது அப்படின்னா சுத்த பிரம்மம் பிளஸ் மாயா. சுத்த பிரம்மம் மாயால பாத்தீங்கன்னா மாயான்றது ஒரு பொருள் இல்லை, வாஸ்தவத்துல சுத்த பிரம்மம் தான் இருக்கிற பொருள். சுத்த பிரம்மம், அந்த சுத்த பிரம்மத்தோட மாயா சேர்ந்தா ஈஸ்வரன் ஆயிடுறார். அந்த ஈஸ்வரனுக்கு என்ன பேரு அப்படின்னா அவ்யக்தம்னு பேரு. அவ்யக்தத்துல இருந்து முதல்ல உண்டானது இது சத்தியலோகம்ன்ற பிரம்மலோகம். பிரம்மலோகத்துல இருந்து எது உண்டாச்சு? தபோலோகம். தபலோகத்துல இருந்து எது உண்டாச்சு? ஜனலோகம். ஜனலோகத்துல இருந்து மகர்லோகம் உண்டாச்சு. மகர்லோகத்துல இருந்து சொர்க்கலோகம் உண்டாச்சு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இருக்கிறது சொர்க்கலோகம். இதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா புவர்லோகம்ன்ற அந்தரிக்ஷ லோகம் இருக்கு. புவர்லோகத்துக்கு கீழே தான் பாத்தீங்கன்னா நம்ம பூலோகம் அப்படின்ற பூர்லோகம்ன்ற பூமி இருக்கு. இந்த பூமிக்கு கீழே பாத்தீங்கன்னா அதல விதல சுதல பாதாள தலாத்தல ரசாத்தல மகாத்தல பாத்தாளம்னு கீழே இருக்கிற 7 லோக்கங்கள். அப்ப கீழே இருக்கிற 7 லோக்கங்கள், அதுக்கப்புறம் 8வதா இந்த பூமி. இந்த பூமிக்கு மேல பூர் புவ சுவ மக ஜன தப சத்தியம் அப்படின்னு 7 லோக்கங்கள். பூமியோட சேர்த்து 7 லோக்கங்கள். கீழே 7, இங்க பூமியில இருந்து 7, 14 லோக்கங்கள். இதான் சம்சார விருட்சம். இதுக்கு மூலவேர் அவ்யக்தம். அவ்யக்தம்னா பிரம்மம் பிளஸ் மாயா சேர்ந்தா அதுக்கு பேரு காரண சரீரம் அவ்யக்தம். அதுதான் இந்த சம்சாரத்தோட வேர். இதுல இருக்கக்கூடிய மாயை பொய் அப்படின்னு அதை நீக்கினீங்கன்னா சுத்த பிரம்மம் உண்டாயிடும். இதான் பாத்தீங்கன்னா 18வது பேஜில் உங்களுக்கு ஃபுல்லா கிளியரா விஷன் கொடுத்துருக்கு. பார்க்கலாம், திரும்பவும் நம்ம படிப்போம், பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरि ओम श्री गुरुभ्यो नमः. हरि ओम. ओम श्री कृष्णाय परमात्मने नमः. श्री कृष्ण कृष्ण कृष्ण
कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतेर्स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु। नारायण नारायण नारायण। हरि ओम हरि ओम हरि ओम हरि ओम। नमस्कारम।